ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் எக்ஸ் அப்படிங்கிற ஜேக்கோட ஒன் ஷாட் தான். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ஒன் ஷாட்டோட ஃபைனல் பார்ட். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபஸ்ட் பார்ட்டும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் பார்த்தா தான் செகண்ட் பார்ட்டில் என்னென்ன சீன் சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த கேரக்டர்ஸ் இது தானா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தா ஒயின் லாஸ்ட் சீனில் சமைச்சு வச்சுருப்பாள். அந்த இதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒயின் அப்படியே அங்கே ஒரு டேபிளில் உட்காந்து தூங்கியிருப்பாள். ஜங்குக்கு எந்திரிச்சு பார்க்குறான். ஒயின் நல்லா தூங்கிட்டுருக்கா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சைலண்ட்டாக எந்திரிச்சு உட்காந்துட்டு ஒயினே பார்த்துட்ருக்கான். அந்த ஃபேஸில் அவன் பார்த்த சிரிப்பெல்லாம் இல்லை. அது அவனுக்கு ஒவ்வொரு செகண்ட் அதை பார்க்கும் போதே கஷ்டமாக இருக்குது. எப்படி சிரிப்பேன்? சிரிப்பு மொத்தத்தையும் நானே எடுத்துக்கிட்டு எப்படி சிரிப்பேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அமைதியாக ஒரு பெருமூச்சு விட்டுட்டு உட்காந்துருக்கான். அங்கே ஒரு 10 நிமிஷத்துலேயே பாப்பா முழிச்சிட்டா. அவள் முழிச்சோன்னே அங்கே சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சத்தம் கேட்டு ஒயின் முழிச்சு பார்க்குறா. 2 பேரும் முழிச்சு உட்காந்துருக்காங்க. பாப்பா ஜங்குக்கிட்ட விளையாண்டுட்டுருக்கா. பட் ஜங்குக்கு பாப்பா கையில் இடிச்சிடாதடா, டே அதை பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பொறுமையாக சொல்லிட்டு இருக்கான். ஒயின் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அமைதியாக பார்க்குறான். ஜங்குக்கு ஒயினை பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அடிச்சுட்டு ஒயின் ஊகன் மட்டும் தலையாட்டிட்டு பாப்பா அம்மா அடிச்சுட்டு அவள் டக்குன்னு திரும்பி பார்க்குறா. சாப்பிட்லாமா? அடிச்சுட்டு வேமா ஹெட்டு ஷேக் பண்ணுறா. ஒயின் பாப்பாக்கான ஃபுட் எடுத்துகிட்டு வரா. ஜங்குக்கு அவன் பாட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஒயின் அது எதுவுமே சொல்லலை. ஸோ ஜங்குக்கு அமைதியாக உட்காந்துருக்கான். ஒயின் அந்த சாப்பாடு எடுத்து பாப்பாவுக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிச்சிட்டா. அவள் மவுத்தெல்லாம் தொடச்சிட்டு ஓகேவா அடிச்சுட்டு அவளை ஹெட்டெல்லாம் ஷேக் பண்ணுறா. ஓகே, நீங்கள் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிட்டுருங்க. அடிச்சுட்டு அவள் உட்காந்து விளையாடிட்டுருக்கா. ஒயின் அவளை பார்த்துட்டு சமத்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலை லைட்டாக பாட் பண்ணுறா. விஷிக்கு ஒயின் சமத்துன்னு சொன்னோன்னே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. அவள் உடனே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் சமத்தா? நீ சமத்து தான். அம்மா தேங்க்யூ சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் விளையாண்டுட்டுருக்கா. ஒயின் இன்னொரு பவுலுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வரா. ஜங்குக்கு சைலண்ட்டாக ஒயினை பார்த்துட்ருக்கான். ஒயின் ஜங்கு கிட்ட கொண்டுன்ட்டு அக்காட்டு ஃபைன் இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன். கையில் தான் அடிபட்டிருக்கேன், ரொம்ப கையில் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் விட்டாங்க. இல்லை ஓகே தானா, நான் சாப்பிடுவேன். காட்டு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காட்டுறான். அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஏன்னா அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தப்போ ஒயின் அதிகபட்ச டைம் ஜங்குக்கு ஊட்டி தான் விடுவா. ஜங்குக்கு ஒயின் ஊட்டிவிட்டா ரொம்ப பிடிக்கும். கடைக்கே போயிருந்தாலும் சரி, நீ சாப்பிட்டுட்டே எனக்கு ஊட்டி விட்றே. ஜங்குக்கு நீ என்ன குழந்தையா பாரு, கடையில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஊட்டி விடுன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்க. கம்முன்னு சாப்பிட்றான். ஒயின் ப்ளீஸ் ஜங்குக்கா சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கா. ஜங்குக்கு அப்படியே கையை கட்டிட்டு ஒயின் உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஒயின் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு சாப்பிட மாட்டியா? ஜங்குக்கு எல்லோரும் இருக்காங்க. ஜங்கு ஆல்ரெடி நிறைய ஷாப்பில் நம்ம இப்படி பண்ணும்போது எல்லோரும் நம்மளை வியர்டாக பார்க்குறாங்க. யார் பார்த்தா எனக்கு நீ எனக்கு ஊட்டி விட்ற, நான் அதை சாப்பிட்றேன். அவங்களுக்குலாம் என்னடி பிரச்சனை? அப்போ அப்படியே உட்காந்துருக்க போகிற. ஆமாம், நீ தான் ஊட்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடு, நம்ம கடையிலேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டான். ஒயின் பார்த்துட்டு சுவின் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கணத்தை பிடிச்சி கிள்றான். தங்கத்துக்கு பசிக்குதுடி, ஊட்டி விட்றே. ஏண்டா உனக்கு இவ்வளோ வயசாக தெரியுமா? என்ன குழந்தையாடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஒயின் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஊட்டி விட வரா. இங்கே நின்று ஊட்டி விடு. குழந்தைங்க கூட ஊட்டா அப்படியே ஆவாங்க. ஜங்கு உனக்கிட்ட நின்று ஊட்டி விடணும். அதில் ஹேரை வேறு நான் பேட் பண்ணிட்டே இருக்கணும், அப்போ தான் சாப்பிடுவேன். இன்னும் குழந்தையாடா அடிச்சுட்டு ஜங்கு பார்க்குறான். ஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அவள் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போய் நின்று ஜங்கு கொட்டிட்டு இருக்கா. ஜங்குக்கு ஒயினை பற்றி சிரிச்சுட்டு அவள் ஹிப்பை வேறு பிடிச்சிட்டான். டி கொட்டேடா, வீடு இல்லைடா, ஹிப்பை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்த மூமெண்ட்லாம் ஞாபகம் வருது. ஒயின் அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்கு சைலண்ட்டாக ஒயினை பார்க்குறான். அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஒயின் சைலண்ட்டாக அதை ஃபுல்லாக ஊட்டிட்டு பவுல் எடுத்துகிட்டு அவள் பாட்டு போயிட்டா. ஜங்குக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பான். அவனுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருந்திருக்கும். அப்பா நீ ஏன் எந்திரிக்கிற? அப்பாவுக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எந்திரிக்கிறான். பட் அவனுக்கு ஒரு மாதிரி பேலன்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. லிட்டரலி அவன் வெயிட் அவனால் பேலன்ஸ் பண்ண முடியல. அவன் திரும்பி டக்குன்னு அந்த டேபிளை பிடிச்சிட்டான். ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போக முடியாதோ, ரெஸ்ட் ரூம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே நிற்கிறான். அப்பா என்னாச்சு? அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் முன்னாடி என்ன கூப்பிட்டுருக்கா. ஒன்றும் இல்லை விஷி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு திருப்பி உட்காந்துக்கிட்டான். ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொன்னேன்.
அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பார்த்துட்டு இல்லை இல்லை அப்போ ரெஸ்ட் ரூம் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி அமைதியாக படுத்துக்கிட்டான். விஷி பார்த்துட்டு அப்பா என்னாச்சு நீ ஏன் எந்திரிச்சு போகல? அப்பா அப்பா ஒன்றும் இல்லை விஷயமா நீ போய் விளாடு சரி அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். அங்கே பார்த்தா வைன் வந்து கிச்சனில் நின்று அவள் டிஷ்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். அம்மா அம்மா என்னாச்சு விஷி அப்படின்னு சொல்லிட்டு வைன் பார்க்குறான். அப்பா ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லி எந்திரிச்சாருமா, அப்புறம் டக்குன்னு அந்த டேபிளை பிடிச்சாரு. என்னாச்சு அப்பாக்கு? அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை. அப்போ திருப்பி வந்து அந்த கட்டில் படுத்துக்குச்சு, ஆனால் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லுச்சு. சரி அம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை தொலைச்சிட்டு வேமா மேலே ஏறி போகிறீங்க. ஜங்கு சைலண்ட்டாக படுத்துருக்கான். நீங்கள் எப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு விஷயம் பார்க்குறீங்க? அப்பா கூப்பிடுங்க. அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சைலண்ட்டாக ஜங்கு முன்னாடி நின்ட்டு ரெஸ்ட் ரூம் போலையா? இல்லை இல்லை எனக்கு ரெஸ்ட் ரூம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் பார்த்துட்டு அடி பாவி அப்படிங்கிற மாதிரி லுக்குறான். விஷயம் வந்து அம்மா அப்பா ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிச்சுப்பா, அப்புறம் தாம்மா படுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேறு கோர்த்துட்டு இருக்கா. ஜங்கு பார்த்துட்டு இல்லைம்மா என்னது என்னாச்சு? எந்திரிக்க முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல. சரி எந்திரிங்க ரெஸ்ட் ரூம் போகலாம். இல்லைம்மா எனக்கு பரவாயில்ல. அதுக்குன்னு ரெஸ்ட் ரூம் போகாமலே படுத்தே இருப்பீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கிறான். பட் ஜங்குக்கு வந்துட்டு அந்த நிற்கவே முடியலமா பேலன்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. வைன் தான் அவன் கையை பிடிச்சி கஷ்டப்பட்டு கூட்டு வந்து ரெஸ்ட் ரூமில் நிற்க வச்சிருப்பா. ஜங்குக்கு அங்கேயே சாஞ்சு தான் நிற்கிறான். அவன் பார்த்துட்டு இங்கேயே நிற்குவான். இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து வெளியே வந்துட்டா. ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பார்க்குறான். அந்த உடச்ச வால் அப்படியே இருக்குது. ஜங்குக்கு அதுக்கப்புறம் வைன் கூட்டு வந்து படுக்க வச்சிருப்பான். ஜங்குக்கு அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த வாலை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. வைன் ஜங்குக்கு பார்த்துட்டு தண்ணி வேணுமா? தேங்க்ஸ் வைன். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைன் பார்க்குறா. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைன் சைலண்ட்டாக வந்து அவள் பாட்டி இறங்கி கீழே போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கே இருக்கும். ஜங்குக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக போகலாம். அவன் பாட்டு சைலண்டாக உட்காந்துருப்பான். அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் நர்ஸ்லாம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து ஜங்குக்கு வந்து சைலண்டாக உட்காந்துருக்க வாயின் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகலையா? ஆகணும் அப்படின்னு மட்டும் சண்டை சொல்லியிருப்பான். சரி கொண்டு போய் ரெஸ்ட் ரூமில் வரேன், நீங்கள் ஃப்ரெஷ் ஆகுங்க. அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு வந்து வைன் கொண்டு வந்து ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டா. பட் அப்போ தான் அவனுக்கு தோணுது ஜங்குக்கு எப்படி சோப்பு ஓடும், அந்த கையில் தானே அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு வைன் ஜங்குக்கு உட்கார வைக்கிறான். இல்லை வைனை ஃபஸ்ட் நானே குளிச்சுக்கிறேன், பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைலண்ட்டாக அவன் தலையை மட்டும் தேய்ச்சி விட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அவனை குளிக்கலாம் வைக்க ஹெல்ப் பண்ணுறா. ஸோ ஜங்குக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் வைன் வந்து ட்ரெஸ் மட்டும் கொடுத்துருப்பா. ஜங்குக்கு இல்லை இதை நானே போட்டுக்கிறேன் அப்படின்றப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு அவளே வெளியே வந்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் ஜங்கு கூட்டு வந்து படுக்க வச்சிருப்பான். அப்படியே அந்த 1 வீக் போயிடும். அவளுக்கு ஃபுல்லாக ஜங்குக்கு பார்த்துக்கவே நேரம் பத்தலை. ஜங்குக்கு பார்த்துக்க, சமைக்க, பாப்பா கூட விளையாட அப்படியே அவன் நேரம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 1 வீக் அப்படியே முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கான். அவன் கை வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. வைன் வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. விஷயம் வந்துட்டேன். அப்பா நீ நிஜமா ஆஃபீஸ் போறியா? ஆமாண்டி தங்கம், இப்போ என்ன வேணும் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து தூக்கி அவளை ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே நிற்க வச்சிட்டான். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிட்டா. என்னாச்சுடி தங்கம்? நீ ஆஃபீஸ் போயிட்டா எப்படி இந்த 1 வீக் நீ என் கூட விளாண்ட, என் கூட வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், எனக்கு ஜாலியாக இருந்துச்சுப்பா. இப்போ நீ போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் அப்பா ஆஃபீஸ் போவேனாமா? ஆஃபீஸ் போனால் தானே நிறையா காசு வரும். காசு வந்தால் தானே நமக்கு தேவையானதெல்லாம் வாங்க முடியும். எனக்கு காசு வேணாம், எனக்கு நீ தான் வேணும். காசு வேணாமா? காசுலாம் வேணாம் ஜங்குக், எனக்கு நீ தான் ஜங்குக் வேணும். நீ ஆஃபீஸ் போகாத. ஷோ தங்கம், ஆஃபீஸ் போகாமல் இருக்க முடியாதுடி. இப்போ நான் கோச்சுக்கிறேன், நான் யாருக்கோட கோச்சிக்கிறீங்களா? பாப்பா கோச்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சு கிச்சு காட்டிகிட்டு இருக்கான். உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பா ஆஃபீஸ் போவேணாம்ப்பா. ஏண்டி மாவி அம்மா இப்படி பண்ணுற? அப்பா ஆஃபீஸ் போவேணாமாடி? போவேணா ஜங்குக்கு போகாதுடா. ஜங்குக்கு அவளை பார்த்துட்டு நான் போகணுமேடி. சரி அம்மா கூட விளையாண்டுட்டு ஜங்குக்கு வந்து அதை சைலண்ட்டாக சொல்லியிருப்பான். நான் அம்மா கூட விளையாடுறேன்டா, நீயும் இரு. 3 பேர் விளையாண்டாதான் ஜங்குக்கு ஜாலியாக இருக்குது. போகாது ஜங்குக்கு அவளை பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி சமாதானம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஃபுல்லாக கிளம்பிட்டா. அவள் இன்னும் போகாதன்ட்டே இருக்கா. வைன் வந்து சைலண்ட்டாக விஷயம் பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக்கு வந்துட்டு ஃபைன் நீ விஷயம் பிடிச்சிக்கிறேன், நான் கிளம்பி போயிடுறேன் அது சொல்லிட்டு வைன் வந்துட்டு விஷயம் பார்த்துட்டு இங்கே வா நம்ம இது விளையாடலாம். இங்கே பாரு பாப்பா, இங்கே பாரு இந்த காரில் எப்படி போகும் அப்படின்னு கேட்டு நம்ம அம்மா அது அப்படி இல்லைம்மா, இப்படி ஆன் பண்ணி இப்படி போனால் போகும்மா
போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஜங்குக் டக்குன்னு வயனை பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்றான். வயன் பட் பதிலே சொல்லலை. அப்பாடி சண்டை உட்காந்துருக்கா. ஜங்குக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக கிளம்பி வெளியே வந்துட்டான். ஸோ டோரை லாக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இந்த 1 வீக் வந்து அவனுக்கு லிட்டரலி ஒரு ட்ரீம் மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அவனுக்கு அப்போ வந்து ஒரு லைட்டாக ஸ்மைல் வருது. மேரேஜ் ஆகி வந்த ஸ்டார்டிங்லாம் நீங்கள் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. பட் இந்த 1 வீக்கில் வந்து 1-2 வார்த்தையாச்சும் பேசியிருப்பீங்க. அதுவே அவனுக்கு அப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ் போயிருப்பான். ஒரு ஆஃப்டர்நூன் ஆகிருக்கும். உங்கள் நம்பரில் வந்து ஜங்குக்கு கால் வருது. அது உங்களோட ஓல்டு நம்பர் தான். நீங்கள் இன்னும் நம்பரை சேஞ்ச் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவனும் சேவ் பண்ணதை அப்படியே சேவ் பண்ண மாதிரியே வச்சுருக்கான். அந்த கால் ரொம்ப வருஷம் கழித்து வருது. அவன் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி அவனால் சொல்லவே முடியல. அவன் கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கால் கட்டாயிருக்கும். ரிட்டர்ன் வந்து கால் வருது. ஜங்குக்கு டக்குன்னு அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுவேன், அது அது நான் வெளியே போகணும். பாப்பா வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க. நான் ஊருக்கு போகணும். என்னாச்சு வயன்? நான் வெளியே போகணும், நீங்கள் வந்து பாப்பா கூட்டிகிட்டு போங்க, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். வயன் கண்ணெல்லாம் கலங்குது. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்கு வேகமாக வீட்டுக்கு வந்திருப்பான். அங்கே பார்த்தா வயன் ரெடியாக நின்றுட்டுருக்கா. நான் போயிட்டு நாளைக்கு காலையில் வந்துடுறேன், பாப்பாவை நான் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு வெளியே போகிறா. ஜங்கு உடனே டக்குன்னு அவள் கையை பிடிச்சிட்டு என்னாச்சு, எங்கே போகிற, ஏதாவது சொல்லு. வயன் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக்கு என் கையை விட்டு ஜங்குக்கு நான் போகணும் அப்படின்றா. வயனது அட்வான்டேஜ் எடுக்காத. ஜங்குக்கு டக்குன்னு அப்படியே கையை விட்டுட்டான். வயன் கடகடன்னு ஓடுறான். அவள் லிட்டரலி வந்து இந்த ஒரு கேபையும் கூப்பிடலாம், அங்கே எதுவுமே பண்ணல. அவள் பாட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறா. ஜங்குக்கு ஷாக்காக இருக்குது. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வயன் பின்னாடி டக்குன்னு பாப்பா தூக்கிட்டு ஓடி வரான். அங்கே பார்த்தா வயன் வந்துட்டு கடகடன்னு ஜங்குக்கு வரதுக்கு முன்னாடி பஸ் ஏறிப்பான். ஜங்குக்கு பார்க்கும்போது கரெக்டாக ஜங்குக்கு கிராஸ் பண்ணுற பஸ் தான் இருக்கா. அவ்வளோ பதட்டத்தோடு நின்றுட்டுருக்கா. என்னாச்சு இவளுக்கு, இப்போதைக்கு இவ்வளோ பதட்டமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அதை யோசிச்சிட்டே பாப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். வயனுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எங்கே போகிறா, யாரை பார்க்க போகிறான்? ஒரு வேளை ஆன்ட்டிக்கு அங்கிளுக்கு யாருக்கு உடம்பு சரியில்லையா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்கள் அம்மா கால் பண்ணியிருப்பான். சொல்லுங்கள் மாப்பிள்ள, அது அத்தை 2 பேர் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். என்னாச்சுப்பா? ஒன்றும் ஒரு பேட் ட்ரீம் தான் கேட்டேன். இல்லைப்பா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஃபோனை வச்சிட்டான். அப்போ யாரை பார்க்க போகிறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு யோசிச்சுட்டே இருக்கான். இந்த சைடு வயன் அவசரமாக அந்த இடத்துக்கு போகிறா. அங்கே போனால் ஜிமினோட வீடு தான். அவள் அவ்வளோ அவசரமாக போயிட்டு ஜிமின் என்னாச்சுடா, ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டியா, என்ன சொன்னாங்க? ஜிமின் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜிமின் கிட்ட வேகமாக ஒரு ஜிமின் பார்த்துட்டு ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் அது வயன் அடிச்சுட்டு ஜிமின் வந்து வயன் பார்க்குறான். சாரி, நீ இப்படி ஏதாச்சும் சொன்னாதான் உடனே வருவான்னு தெரியும், அதான் இப்படி பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லும்போது வயனுக்கு செம்ம வந்துடுச்சு. டக்குன்னு ஜிமின் கணத்துலேயே அரைஞ்சிட்டா. உனக்கு விளையாட வேறு விஷயமே கிடைக்கலையா ஜிமின்? சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு மினி டக்குன்னு வந்துட்டு சாரி வயன், அவன் விளையாட்ட சொல்லிட்டான்டி, நானே அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், ஏன்டா சொன்னேன் அப்படின்னு நான் கேட்டேன். சாரிடி. எங்கே தூங்கிட்டுருக்கான்? ஏன் 2 பேரும் இப்படி பண்ணுறீங்க? சாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிமின் வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு மினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஒரு நிமிஷம் டக்குன்னு நிமிந்து ஜிமினை பார்க்குறான். மினி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மினி சைடு திரும்பும்போது மினி அவள் ஸ்டொமக்கில் கை வைக்கிறா. அவள் ஃபேஸ் வந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. வயன் டக்குன்னு போய் மினியை ஹக் பண்ணியிருப்பா. அவளுக்கும் அவ்வளோ அழுக வருது. ஸோ 3 பேரும் ஹக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வயன் உட்காந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு இது நீ இப்படி சொல்லியிருந்தாலும் நான் சந்தோஷமாக வந்திருப்பேன், அதுக்கு ஏன்டா என்னை இப்படி பயமுடுத்தினேன்? சாரி, ஜஸ்ட் ஒரு ப்ராங்க். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு லைஃப்பில் நடந்ததெல்லாம் போதும் ஜிமின், சாரி. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மினி வேணும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றா. அந்த குட்டி பையன் கரெக்டாக முழிச்சிட்டான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுன்னு ஓடி வந்து மினியை ஹக் பண்ணிட்டு அம்மா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும் பார்த்து கேட்குறான். இப்போ தான் உனக்கு தெரிஞ்சனா? எந்திரிச்சோன்னே மினி தான் கண்ணுக்கு தெரியுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிச்சு காட்டுறேன். அம்மா சும்மா நான் வந்து உங்களை வந்து நான் சும்மா கோபப்படுத்தி பார்த்தேன்.
அட பாவி! அப்படியே உங்க அப்பனோட புத்தி வருதுல்ல. ஜெமினி வந்து அத கேட்டு சிரிக்கிறான். என்ன பிராங்க் பண்றது உங்களுக்கு என்னடா அவ்ளோ ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து அந்த குழந்தை கிச்சு கிச்சு காட்டிட்டு இருக்கா. அவன் பயங்கரமா சிரிச்சுட்டு, அம்மா போதும் வைன் போதும் வைன் 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். வைன் அவனை தூக்கி மடியில் வச்சுட்டு சூயும் பட்டும் ரொம்ப நேரம் தூங்கிட்டியா மூஞ்சில புச்சுக்கு புச்சுக்குன்னு ஆயிடுச்சு. பார்த்துட்டு இல்லை நானும் இப்போ நல்லா சாப்பிட்றது தெரியுமா, அதனால கொஞ்சம் புச்சுக்கு புச்சுக்கு ஆயிடுச்சு. எப்போ இந்த சார் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிங்க? அதுவா அப்பா வந்துட்டு இப்போலாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மா சரியாக சமைக்கிறது இல்லை, அதனால அப்பா சமைச்சாரா. எனக்கு ஜிமின் சமைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் நிறையா சாப்பிட்டேன், அதை புச்சுக்கு புச்சுக்குன்னு ஆகிட்டேன். மினி வந்து அந்த பையனை பார்த்து முறைக்கிறா. அம்மா நான் சும்மா ப்ராங்க் பண்ணேன். சொல்லுடா சொல்லு, நான் சமைக்கிறது நல்லா இல்லையா? எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன், அம்மா நீ சமைக்கிறது உலகத்தில் யாராலையும் அடிச்சுக்க முடியாது, சூப்பராக சமைக்கிறம்மா அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்ற விடா நீ. அதான் தெரியுதுடா உனக்கே ஏமாத்துறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மினி வந்து டக்குனு எழுந்திரிக்கிறான். அம்மா காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு மைனை டைட்டாக ஹக் பண்ணுறான். மினி வீடடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மினி சமாதானம் பண்ணுறாங்க. எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா இவனுக்கு, நான் பார்த்து சமைச்சு தரேன் அப்படியே இந்த ஜிமின் ஒரு நாள் சமைச்சு கொடுத்துட்டா போதும், உடனே அவன் சைடு சாஞ்சிடுறது. ஒரு நாள் தான் சமைச்சான், அதுக்கு தான் இப்படி பேசுகிறான் அவன். ஒரு நாளைக்கு ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மினி லைட்டாக கோச்சிக்கிறான். அவன் கூட எழுப்பிட்டான். அம்மா கோச்சிக்காந்தம்மா, எனக்கு கோவம் போவ மேலே. அம்மா இப்பெல்லாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கலாமா, அப்புறம் எடுக்க குட்டி பாப்பாலாம் ஹர்ட் ஆகும், நீ இப்பெல்லாம் கோச்சிக்கக்கூடாது. நீ சந்தோஷமாக இருந்தால் பாப்பா சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அதை தெரிஞ்சுக்கோ, அவனுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. அவன் பார்த்துட்டு அவனுக்கு தெரியுமா, தெரியும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணப்போ பார்த்ததே அவன் தான். அவங்க அம்மா கூட உட்காந்து தலைவர் தான் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தார். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன், 2 பேர்த்தையும் பெட்டில் காணோம். எங்கடா போனாங்கன்னு பார்க்குறேன், ரெஸ்ட் ரூம் வாசல்னு 2 பேரும் எதை கீழே வச்சு உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னத்தடா பார்க்குறீங்கன்னு பார்க்குறேன், 2 பேர் சேர்ந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஜிமின் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தோம், நீ எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிட்ட. 2 சரியான கூட்டுக்கலவணி தெரியுமா அவன் பார்த்துட்டேன். அடப்பாவீங்களா அப்படிங்கும்போது 2 பேரும் க்யூட்டாக வேறு சிரிச்சுக்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு வாயினை சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி டே நைட் ஃபுல்லாக அங்கே தான் இருந்திருப்பான் அவன். அவனுக்கு ஒரே ஹாப்பி, ஒயனை மாத்தா கூட இருக்க போகிறாங்கன்னா அவன் குதிச்சிட்ருக்கான், ஒயனை கட்டி பிடிச்சி உருண்டுட்டுருக்கான். அப்போ இன்றைக்கி நைட்டு நீங்கள் நானும் ஒன்றா தூக்குவோம் சரியா, நீங்கள் எனக்கு கதை சொல்லணும், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்தோன்னே எனக்கு கதை சொல்லாமல் ஓடி போயிடுறேம்மா, எனக்கு கதை சொல்லணும், எனக்கு சாப்பாடு ஊட்டணும், நிலா காட்டணும், எல்லாமே எனக்கு உங்கள் டியூட்டி தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை தான் அவனுக்கு நிலா காட்டி சாப்பாடு விட்டுறது. அதுக்கப்புறம் நைட் அவனை ஹக் பண்ணி தூங்க வைக்கிறான். மினியும் ஜிமினும் வந்து ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒயனை வந்து குட்டி பையன் தான் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அவன் ஒயனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஒயனோட செஸ்ட்டில் தள்ள வச்சு ஒயனை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். ஏதோ ஒயனை எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்கிற மாதிரி அவன் அவ்வளோ லாக் பண்ணி அவளை பிடிச்சிருக்கா. அம்மா நைட்டு உன் கூட தான் இருப்பேன், பயப்பட ஒன்றும் இல்லை சரியா. ஆனால் நீங்கள் நான் காலையில் தூங்கிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சிட்டு போயிடுவீங்கலாம், அதான் நான் டைட்டாக பிடிச்சிட்டேன், அப்படிலாம் உங்களால் எந்திரிச்சு போக முடியாதுல்ல. அம்மாக்கு நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் பஸ், ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் இருப்பீங்களா? மம்மிக்கும் உங்க கூட இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, போங்க, எனக்கு உங்கள் மேலே கோவம். ஐம் சாரி. சரி நான் கோவம்லாம் படலை, நான் சும்மா சொன்னேன். ஐ எம் அண்டர்ஸ்டாண்டா? ஜிமினப்பா சொல்லியிருக்காரு, உங்களை எப்போவுமே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற நல்ல பையனாக இருக்கணும், ஐ எம் அ குட் பாய், அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை அழகாக பார்த்துக்கணும், நான் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து எப்போவுமே சிரிக்க வச்சு பார்த்துக்கணும், உங்கள் லைஃப்பில் நான் வந்து ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்ட் அப்படிலாம் அப்பா சொல்லியிருக்காரு. இவ்வளோ சொல்லி கொடுத்தானா ஜிமின்? அப்பா இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. எனக்கு அதனால வந்து ஒரு பெரிய ட்ரீமே என்னென்னா, நான் ஒரு பெரிய வேலைக்கு போகணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும், அப்புறம் உங்கள் கூட சேர்ந்து தூங்கணும், உங்கள் கூடயே இருக்கணும், நீங்கள் சமைச்சு தரதெல்லாம் சாப்பிட்ணும், அப்புறம் உங்கள் கூட இப்படி தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். கண்டிப்பாக உன் ட்ரீம் நிறைவேறும். அடுத்துட்டு அவன் ஹாப்பியாக என்ன பார்க்குறான். அடுத்துட்டு அவனும் ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனும் நல்லா தூங்கியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவன் மைண்ட் கூடயே இருக்கான். ஜிமின் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவனை விட மாட்டான் இன்றைக்கி. நைட் நிறையா பேசினான், நிறையா சொல்லி கொடுத்துருக்க போல. ஆமாம், அப்புறம் அவனை தெரிஞ்சுக்கணும்ல, என்னை பார்த்துக்கணுமா, அதுதான் அவனோட ட்ரீமா. அது கேட்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷமாக இருந்தியா? ரொம்ப 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 எனக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே வரல. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிமின் பார்க்குறான். எனக்கு அவனை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அந்த குட்டி
குட்டி முகம், அந்த குட்டி கை, குட்டி கால் எல்லாம் மாறிடுச்சுல. வளர்ந்துட்டான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றான். என் பையன் பெரிய பையனாக்குறான். சோயும் அழகுப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அவன் கிணத்தை குடிச்சு கொஞ்சம் வந்து ஆமாம் நான் பெரிய பையன் ஆகணும்ல. ஆமாம் ஆமாம் அப்படிங்கும்போது ஜிமின் வந்து சிரிக்கிறான். மினி பார்த்துட்டு ஆமாண்டா அதுக்கு பெரிய பையனாக நீ நிறைய சாப்பிட்ணும். அப்பா ஏப்பா இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் சாப்பிடு சாப்பிடு சொல்லுது. சாப்பிட்டதானடா நல்லா வளர முடியும். நல்லா இருந்தால் சாப்பிட மாட்டேன்னா. மினி வந்து அவனை பார்த்து முறைக்கிறா. அம்மா அடிச்சுட்டு கொடுக்கணும் உடனே ஹக் பண்ணிட்டான். சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கடா. உடனே வந்து என்னை கட்டி கட்டி பிடிச்சிக்கோ. நான் சமாதானம் என்னன்னு அர்த்தமா? போடா எனக்கு எனக்கு உன் மேலே செம்ம கோவம். என்ன மினி என்ன என்ன மினி நான் கோவமாக இருக்கேன். சரிடி தங்கோல லவ் யூடி. குட்டி பாப்பா வயிற்றுக்குள்ளுக்கப்போ கோவப்படாதடி. ஜிபின் அதை கேட்டு சிரிக்கிறான். மினி பார்த்துட்டு சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னும் 10 நிமிஷம் தான் என்னை அப்படியே கபால்னு கவுத்திடுவான். அவன் அதை கேட்டு சிரிக்கிறான். மினியும் சிரிச்சுட்டு கோவலாம் போயிடுச்சுடா ரொம்ப கொஞ்சம் அதை சரியா அப்படியே உருக்கி போயிடப்பறேன். ஐயோ அப்படியே உருக்கி போயிருவியா? ஆமாம். குட்டி பாப்பா பெற்று கொடுத்துட்டு உருக்கி போறியா? அடப்பாவே உங்கள் அப்பனுக்கு மேலே இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு மினி கத்துறா. ஜிமின் அதை கேட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி இருக்காங்க பாரு அப்படி தான் இருக்குது மினிக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் கிளம்பியிருப்பீங்க. ஜிமினும் பையனும் தான் வந்து உங்களை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அவன் உங்களை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். நானும் வரவா? நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போவா? லாஸ்ட் டைம் இப்படி தான் சொன்னுங்க. ஐம் சாரி நானும் சீக்கிரமாக கூப்பிட்டு போகிறேன். அம்மா மிஸ் யூ. அம்மா லவ் யூ. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேம்மா. அம்மா லவ் யூம்மா. அம்மா சீக்கிரமாக வந்துருச்சரியா? அம்மா சீக்கிரமாக நான் பார்க்க வருவேன் திருப்பியும். மினி வயிற்றுல வேற குட்டி பாப்பா இருக்கான். என்ன பேர் நானும் அப்பாவும் அம்மாவை பொறுப்பாக பார்த்துக்கணும். நீயும் அடிக்கடி வந்து அம்மா பார்த்துக்கோ. ஏன்னா நீ வரும்போதெல்லாம் அம்மா ஹாப்பி ஆயிரும் தெரியுமா? வந்து வந்து அம்மாவை ஹாப்பியாக பார்த்துக்கோ. அப்போ தான் பாப்பா ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் பாப்பா பிறந்தோடனே நான் பாப்பா அப்புறம் வந்துட்டு ஜிமின்னு மினி நாங்கள்லாம் விளையாடுவோம். நீயும் கூட வாம்மா. நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். நம்மளாம் ஜாலியாக ஒரு ஃபேமிலியாக விளையாடலாம். ஓகே அம்மா உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். நம்ம ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக விளையாடலாம். தேங்க்யூ அவன் கேட்டால் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின்கிட்ட வந்து ஒயின் வந்து இந்த குழந்தைய கொடுக்குறா. பட் அவனுக்கு ஒயினை விட்டு போக மனசே இல்லை. அவன் ஒயினோட ட்ரெஸ்ஸை டைட்டாக பிடிக்கிறான். சரி அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து பஸ்ஸில் ஏறும்போது அவன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட கையும் பிடிக்கிறான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. ஜிமின் வந்துட்டு சரி 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 அம்மாவுக்கு பாய் சொல்லுடா ஏண்டா அழுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உடனே சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன போய் அந்த பஸ்ஸில் உட்காந்து அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் சிரிச்சுட்டு அட்டாக் ஆடுறாங்க. ஜிமின் வந்து உனக்கு நான் ஜூஸ் வாங்கி தரேன் சிப்ஸ் வாங்கி தரேன் நீ அழக்கூடாது சரியா சரியான்னு சொல்லி சமாதானம் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் டாட்டாலாம் காட்டினதுக்கப்புறம் அந்த பஸ் எடுக்கிறாங்க. ஒயின் அப்படியே எட்டி பார்க்குறான். ஜிமின் வந்து அவனை தூக்கிட்டு நேராக கடைக்கு தான் போயிட்டுருக்கான். எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கண்ணெலாம் தண்ணி வருது. ஸோ அதுக்கப்புறம் அவன் நேராக இங்கே வந்திருப்பான். இங்கே வந்தோடனே நேராக ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போகிறான். ஜங்குக்கு அப்படியே ஹாலில் பாப்பா வச்சுட்டு உட்காந்துருக்கான். பாப்பா ஆல்ரெடி சாப்பாடு ஃபீட் பண்ணியிருப்பான் போல. அவள் ரிட்டன் தூங்கிட்டு இருக்கா. ஜங்குக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கிட்டேன்னு டக்குன்னு திரும்பி பார்க்குறான். வைண்டா சைலண்ட்டாக அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். வைன் எத்தனை எங்கே போனேன்? நீ சொல்லிட்டு போயிருக்கல நான் உன்னை கூட்டு போய் விட்டுருப்பேன்ல. ஏன்டி அவ்வளோ அவசரமாக ஒன்று ஏன் யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டக்குன்னு பாப்பாவை தூக்கிட்டு இந்த கொஷின்லாம் கேட்டுட்ருக்கான். வைன் அப்படியே திருப்பி ஜங்குக்கு பார்த்துட்டு நான் ஏன் உனக்கு ஆன்சர் பண்ணணும்? ஜங்குக்கு அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டு பார்க்குறான். சொல்லு ஜங்கு நான் ஏன் ஆன்சர் பண்ணணும்? ஜஸ்ட் நமக்கு மேரேஜ் தான் இருக்குது. ஆனால் நீ ஹஸ்பண்ட் கிடையாது. என்கிட்ட இவ்வளோ கொஷின் கேட்காத. அண்ட் சைலண்ட்டாக அப்படியே போயிட்டான். ஜங்குக்கு அதுக்கப்புறம் எந்த பதிலும் சொல்லலை. ஸோ அவனை சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். ஸோ பாப்பா அதுக்கப்புறம் முழிச்சுன்னு அவங்க அம்மா பார்த்துன்னு ஒரே ஹாப்பி. அம்மா அம்மா நீங்கள் எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? அம்மா நீ அம்மா என்னை விட்டுட்டு போனேன். நானும் நீ கூப்பிட்டா ஓடி வந்திருப்பேன்ல. அம்மா நீ என்ன கூப்பிட்டு போயிருக்கலாம்லம்மா. அம்மா நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா? ஓகே சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. சரி ஊருக்குலாம் போயிட்டு வந்தீங்களா? எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அவனோட திரும்பி பார்த்துட்டு நான் இதை வாங்கிட்டு வரலையே. வாங்கிட்டு வரலையா? அவள் ஃபேஸ் அப்படி டல் ஆகுது. அப்போ பொதுவாக எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் எனக்கு டாய்ஸ் ட்ரெஸ் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வருவார். நான் நீங்கள் அப்படி வாங்கிட்டு வருவீங்கன்னு நினச்சேன். வாங்கிட்டு வரலையா? அவளை பார்த்துட்டு சோ சாரி அம்மாவுக்கு தெரியாது அதெல்லாம் வாங்கிட்டு வரணுன்னு. சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே டல் ஆகிட்டா. அவள் வயனை பார்த்துட்டு அம்மா அடிச்சுட்டு ஆயின்னு அவளை பார்க்குறா. நீங்கள் எனக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வரல ட்ரெஸ் வாங்கிட்டு வரல சாக்லேட் வாங்கிட்டு வரல ஓகே. ஆனால் லாஸ்ட் டைம் சொன்னீங்கல்ல
நம்ம ஒன்றா ஷாப்பிங் போகலான்னு. எனக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? இன்றைக்கி போகலாமா? அவன் அந்த குழந்தைய பார்த்துட்டு இன்றைக்கி போகலாமே அப்படின்றா. ஜங்கு வந்து பார்த்துட்டு சரி நான் கார் எடுக்கிறேன் நம்ம போகலாம் சைலண்டாக வந்து குழந்தை தூக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து கார் எடுத்திருப்பான். ஸோ எல்லோரும் ஷாப்பிங் போகிறாங்க. ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் போயின் வந்து அந்த பாப்பா நீ கஷ்டம் இந்த பாப்பா கேட்டிருக்கோல எல்லா அம்மா மாதிரி எனக்கும் வச்சு வச்சு பார்த்து ட்ரெஸ் எடுத்துடணும்னு. அதே மாதிரி போயின் ஒவ்வொரு கலராக வச்சு வச்சு பார்க்குறான். இது நல்லா இருக்கான், இது பாப்பா விட கொஞ்சம் டல்லாக இருக்கே, இது வேணாம் நம்ம இதை வச்சு பார்க்கலாம் அடிச்சுட்டே வேமா சொல்கிறான். மைண்ட் வந்து நேற்று போயிட்டு வந்ததுக்கு செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ஜங்குக்கும் என்னை பார்த்துட்ருக்கான். இந்த இவ்வளோ நாள் சைலண்ட்டான ஒரு ஃபேஸ், இந்த ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. அந்த ஸ்மைலோடு சேர்ந்து அவள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அம்மா தாண்டி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அவனுக்கு வந்து மைண்ட் வந்துட்டு நீ ஏன் அட்வான்டேஜ் எடுக்கிறான், நீ ஜஸ்ட் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொன்ன வேர்ட் வந்து அவனுக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நானும் தான் கேட்டேன் அப்படி தான் இருக்குது அவனுக்கு. மைண்ட் வந்து அதுக்கப்புறம் குழந்தைக்கு 2-3 ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்குறான். அவள் ஜங்கு கிட்ட அப்பாப்பா அம்மா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, நீ டாய்ஸ் வாங்கி கொடு. பாப்பா ஆல்ரெடி வீட்டில் நிறைய டாய்ஸ் இருக்குது, டாய்ஸ் வாங்கி தருவியா மாட்டியான்? ஆட்டேன். அப்போ இங்கே உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கபாலில் கீழே உட்காண்டான். ஐயோ ஏன் விஷயம் இப்படி பண்ணுற? அப்பா டாய்ஸ் வாங்கி கொடு, அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா 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 என் ஜங்குக்கா வாங்கி கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜங்கு பேண்ட்டை பிடிச்சி இழுக்கிறா. அப்பா அப்பான்றா. உடனே ஜங்குக்கான்றா. ஜங்கு பார்த்துட்டு ஐயோ பாப்பா அப்படி பண்ணாதடி, எல்லோரும் ஒன்றை தாண்டி பார்க்குறாங்க, அப்போ நீ வாங்கி கொடு. சரி பாடி ஏண்டி கத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இழுத்துட்டு ஓடி இருப்பான். அவன் அங்கே போயிட்டு அப்பா இது நல்லா இருக்கான், இது ஆல்ரெடி உன்ட்ட இருக்குது பாப்பா, இது ரொம்ப ஓல்டு மாடு, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொம்மை வாங்கிட்டோம். அப்படியா? சரி இதுதான் உன்ட்ட இருக்குல்ல, நீ நீ இந்த பதில் சொல்லாத, உன்ட்ட கேட்குறதே தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கவண்டா போய் தேடிட்டு இருக்கா. ஜங்கு பார்த்துட்டு ஷாப்பிங் வந்துட்டா போதும், வாடாம்பா போடாம்பா, ஏண்டா உனக்கு ஒன்றுமே தெரியலையாடாம்பா, என்னையவே திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா பின்னாடியே போயிட்டுருக்கா. அவள் குறையாக சொல்லிகிட்டு இருக்கா, நீ வந்து இப்படி சொல்கிற அப்படி சொல்கிறேன்னு. ஜங்குக்கா ஐயோ இந்த டாய்லாம் வந்துட்டு இருக்குடினாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கப்ப வயன் இன்னொரு சைட் வந்து பில் போட்டுட்ருக்கா. ஜங்குக்கு வேகமாக வந்துட்டு வயன் நான் பில் போடுறேன், இல்லை என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக பில் போட்டு வாங்கிக்கிட்டா. அவள் பாப்பாக்குன்னு வாங்கின ட்ரெஸ்ஸையும் சேர்த்து அவள் தான் பில் போட்டிருப்பாள். மைண்ட் பாப்பா ட்ரெஸ்ஸை வந்து அப்படி பாப்பாட்ட கொடுத்துட்டா. அவளுக்கு ஒரே ஹாப்பி, அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் டாய்ஸ் வாங்கி கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் அன்றைக்கி டே ஃபுல்லாக அங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து இடையில கால்நிலை எடுத்துருக்கோம். மைண்ட் வந்து உட்காந்து அவளும் சைலண்ட்டாக கிட்ட நின்றுட்டுருக்கா. பாப்பா பாட்டுக்கு விளையாண்டுட்டுருப்பா. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜங்குக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லவே படுத்திருப்பான். பாப்பா வந்து அங்கே போயிட்டு அவள் வாங்கின டாய்ஸ்லாம் வச்சு விளையாட, அவள் ட்ரெஸ்லாம் வச்சு விளையாடுன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக விளையாண்டுட்டுருக்கா. ஜங்குக்கு வந்து சைலண்ட்டாக அவளை பார்த்துட்டே இருக்கும். ஜங்குக்கு அப்போ தான் ஞாபகம் எடுத்து வாங்கிட்டு வந்து மொத்தம் 2 கட்டுப்பை வாங்கியிருப்பா. 1 பாப்பாட்ட கொடுத்துறா. அப்போ இன்னொன்று எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சரி அவளுக்கு தேவையானதாச்சும் வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைலண்ட்டாக விட்டுட்டான். அவனுக்கு அடுத்த செகண்ட் ஆமாம் குழந்தைங்க செக்ஷனில் அவளுக்கு என்ன தேவையானது இருக்கும், சரி இது எதுக்கு நம்ம யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சைலண்டாக படுத்திருப்பான். வயன் அதுக்கப்புறம் சமைச்சிருப்பா. ஸோ 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வயனோட சமையலை சாப்பிடும்போது ஜங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏன் 30 இயர்ஸ் அப்படியே கிளம்பிட்டே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அவள் அப்படியே அந்த பழைய டேஸ்ட்லேயே சமைக்கிறாள். அவள் கைப்பக்கம் மாறவே இல்லை. அடிச்சுட்டு ஜங்குக்கு ஒரு பெருமூச்சிடுறான். வயன் டக்குன்னு நிமிந்து ஜங்குக்கு பார்த்துருப்பான். ஜங்குக்கு நிமிந்து வயனை பார்க்க 2 பேர்த்துக்கு ஒரு ஐ கான்டாக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வயன் சைலண்டாக குனிஞ்சிக்கிட்டா. ஸோ அதுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்படியே வந்து ஒரு 9 மந்த் ஆகுது. இந்த 9 மந்தில் வயன் வந்துட்டு குழந்தைக்கிட்ட நல்லா அட்டாச்மெண்ட்டு. அம்மா 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 அவளால் வயனை விட்டுட்டு இருக்கவே முடியாது. இப்போ வந்து ஜங்குக்கை விட்டுட்டு இருக்க சொன்னால் ஓகே நீ எங்கே வேணா கிளம்பு, அப்போ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட உன்னை பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டுவா. முதல்ல ஜங்குக்கு எங்கேயாச்சும் போகிறேன்னு சொன்னான். அவ்வளோ அழுக ஆர்ப்பாட்டம். பாட்டுக்கிட்ட விடுறேன்னு சொல்லிட்டா போதும் உயிர் போகிற மாதிரி கத்துவா. இப்போ அவள் பாடுங்க டாட்டா நான் அம்மா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் கூட தான் செம்ம ஆர்ப்பாட்டம். வயனை விட்டுட்டு அவளால் இருக்கவே முடியல. சரி இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம் பாப்பா, மணி உருண்டுடி ஏண்டே தூங்க மாட்டேங்கிறா. அம்மா தூக்கம் வரலம்மா, நீ தூங்கு சொன்னா தூங்க முடியுமா? வயன் அவளை பார்க்குறா. அவள் கையை ஆட்டி வயன்ட்டு சண்டைக்கு வந்துட்டுருக்கான். தூங்கு சொன்னால் தூங்க மாட்டேன். அப்போ என்ன சொன்னால் தூங்குவேன்? சரி அப்பா எப்போ வருவார் சொல்லு நீ? அப்பா வந்துருவார்டி தூங்குடி. மணி 2 ஆச்சுல அப்பா ஏன் வரல? அப்போ நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி 2 மணி ஆகி நீ வீட்டுக்கு வர மாட்டியா, உனக்கு அறிவில்லையா கேளு. எதே அப்படி சொல்லிட்டு வரேன்னு பார்த்துட்டு அறிவில்லையா கேட்கணுமா? ஆமாம் நீ அப்படி கேட்டால் தான் ஒத்துப்பேன். ஷோ பாப்பா அப்படிலாம் கேட்கக்கூடாது. வயசில் மூத்தவங்கள எடுத்து பேசக்கூடாது. எனக்கு தானே அப்பா வயசில் மூத்தவர், உனக்கு எப்படி மூத்தவர் அவர்? தூங்கேண்டி நீ என்ன தூங்கு சொல்லாத. அப்போ நீ என்னடி சொல்லணும்? விளாட்லாம் சொல்லு.
பகலில் இதுக்கு தானே உன்னை தூங்காத சொன்னேன். நான் என்ன பண்ணேன்? எனக்கு பகலில் தூக்கம் வருது, ராத்திரியில் முழிப்பு தான் வருது. நீ என்னன்னா என்ன பகலில் தூங்குத சொல்கிற? கொழுப்பை பற்றியா உனக்கு? நீ என்ன சண்டைக்கு வரியாடி? அம்மா நீ எங்கள் அம்மா என்ன தூங்கு சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவள் பெட்டில் எந்திரிச்சு உட்காந்து சண்டை கட்டிகிட்டு இருக்கா. ஒயின் வந்து குப்புறப்படுத்திருப்பா. அம்மா அப்படி சொல்லிட்டு டக்குனு ஒயின் மேலே ஏறி உட்காந்துட்டா. தூங்குடி அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒயின் மேலே ஃப்ளாட்டாக படுத்துட்டா. தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அவளை 2 சைடும் ஆட்டா மாற்றி போட்டு ஜாலியாக இருக்குது இப்படியே விளையாடலாம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அவளை போட்டு உலுக்கிட்டு இருக்கேன். ஜங் பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணுறான். மணி 2:30. பட் இங்கே உள்ள செம்ம சத்தம் கேட்டுட்டு இருக்கவன். 2 பேர் தூங்கலையாம். 2 பேரும் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறேன். நீங்கள் சைலண்ட்டாக பார்க்குறீங்க. அவள் பார்த்துட்டு இல்லையே ஆமாம்மா உழுக்குமா ஆமாம் ஆட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையை ஆட்டுறா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவளை ஆட்டிகிட்டு இருக்கான். அம்மா எனக்கு எனக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணும். எதே அப்படி சொல்லிட்டு 1 நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு அவளை பார்த்துட்டு பிச்சிருவேன் உன்னை. ஆல்ரெடி பல்லெல்லாம் சுத்த. நீ ராத்திரியில் ஏதாச்சும் கேட்டாலும் ஐஸ்கிரீம் தான் கேட்குறேன். வெளுத்துருவேன் உன்னை. சரி ஐஸ்கிரீம் கேட்கல, சாக்லேட் வாங்கி கொடு. ஏன்டே இப்படி பண்ணுற என்னம்மா? சாக்லேட் கொடுப்பியா மாட்டியா? கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்னையோட விடு, நானே போய் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். எதே அப்படி சொல்லிட்டு வாங்கி நம்மளை டக்குனு போட்டு வெளுத்துருவான் உன்னை. எவ்வளோ சாக்லேட் சாப்பிட ஒரு நாளுக்கு நீ? அம்மா எடுத்துகிட்டு வாங்கி பார்க்குறா. அப்படியே கொஞ்சம் பாவமாக வச்சுக்கிறா. ஒரு நாளுக்கு ஒரு சாக்லேட் சொன்னியா? ஆமாம். என்னடி யோசிக்கிறேன்? தூங்கேண்டி. ஜாவுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்க்குறான். அவள் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கா. நான் நேற்று தானே ஒரு சாக்லேட் சாப்பிட்டேன். ஆமாம். இது இப்போ விடிஞ்சிருச்சு தானே? நீ கூட சொன்னேன்ல நேற்று முடிஞ்சா நம்ம அடுத்த நாளுக்கு வந்துட்டோண்டின்னு. அப்போ இன்னைக்கு தானே? அப்போ இன்னைக்கு சாக்லேட் இன்னும் பாக்கி இருக்குல்ல, அப்போ என் சாக்லேட்டை கூட அப்படின்னு பார்த்துட்டு மூளை இதுக்கெல்லாம் வேலை செய்ய சரியா அப்படி சொல்லிட்டு கிச்சு காட்டுறான். அவள் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் மைண்ட் அவளை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கா. அவள் நீ என்ன பண்ணாலும் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆடினே இருக்கா. ஜங்குக்கு வந்துட்டு நான் தூங்க வைக்கிறேன் சொல்லிட்டு வைன் சைலண்டாக கொடுத்துட்டா. ஐயோ அப்பா நீ அம்மாட்டே கொடுத்துரு, நீ அப்போ பார்த்தாலும் தூங்குடி அப்படி சொல்லிட்டு டும்முன்னு தட்டுவேன். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நீ அம்மாட்டே விடுப்பா அப்படி சொல்லிட்டு அவள் ஜங்குக்கு வாங்கினாலும் முண்டிக்கிட்டு வாங்கிட்டு வரதா பார்க்குற. ஜங்குகிட்ட முடியவே முடியாது, நீ தூங்குற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் போட்டு பின்னாடி பொத்து நிற்கிறான். ஐயோடி அடிக்காத வலிக்குது. அடி பொறுமையாக தட்டி தானே கொடுக்குறேன். உன் இத்தா பெரிய உலக்க கையை வச்சுட்டு நீ பொத்துன்னு அடிக்கிறேன். ஜங்குக்கோளை பார்த்துட்டு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி கிள்றான். அப்புறம் ஒன்றை மாதிரி தானே இருக்கேன் வாய். நான் இவ்வளவா பேசுகிறேன், நீ இன்னும் நிறையா பேசுகிறேன். ஆமாம் நான் இன்னும் நிறையா பேசுகிறேன். தூங்குடி எப்படி சொல்லிட்டு ஜங்கு அவளை தட்டி கொடுத்துட்டு இருக்கான். ஒரு 10 நிமிஷம் தான் அவன்கிட்ட போய் அவன் தட்டி கொடுக்க அவள் அப்படியே தூங்கிட்டா. பொத்துன்னு அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை வாய் அடிச்சுட்டு பயங்கர தூக்கம் மேடம்க்கு. ஜாவுக்கு வந்து சைலண்ட்டாக அவளை படுக்க வைக்கிறான். எனக்கு அப்பா தூங்கிட்டா, எனக்கு தூக்கம் சொக்குது சாமி அப்படின்னு இருக்கு. அவள் அந்த பெட்ஷீட்டை போத்திட்டு அவளை சைலண்ட்டாக அவளை ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஜங்கு பார்க்குறான். கிட்டத்தட்ட அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? 10 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஸ்டில் ஒயின் வந்து அவங்ககிட்ட பேசவே இல்லை. அவள் பாட்டு சைலண்ட்டாக இருப்பாள், குழந்தைய பார்த்துக்கிறது அப்படியே இருப்பாள். ஜங்குக்கு வந்து ஓகே நம்மக்கிட்ட பேசாட்டி ஓகே நம்ம கண்ணு முன்னாடி இருக்காள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டான். ஸோ அவனும் நல்லா தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு பாப்பா வந்து எழுந்திரிச்சிட்டான். வயன் வந்து என்ன எழுந்திரிக்கல. அவள் அம்மா எந்திரின்னு சொல்லிட்டு வயனை போட்டு ஒழுக்கி எழுப்பி விட்டுட்டா. எனக்கு தூக்கம் வருதுடி. அம்மா எந்திரிமா. ஜங்குக்கு அவளை தூக்கிட்டு ஏண்டி அம்மாவை எழுப்புறேன்? அப்பா நீ என்னை விட்டுப்பா, உன் கூட விளையாண்டா போர் அடிக்குது, அம்மா கூட விளையாண்டா ஜாலியாக இருக்குது, நான் அம்மாவே எழுப்புறேன். ஐயோ இப்படி தூக்கி போட்டுறேன் அதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்கு தூக்கி பொத்துன்னு பெட்டில் போட்டுட்டான். அப்போ பொறுமையாக போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுட்டு எனக்கு திருப்பி எழுந்திரிச்சு போகிறேன். இப்போ தான் பொறுமையாக போடுப்பானே. அப்போ திருப்பி தூக்கி போடுப்பா, ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி திருப்பி பொத்துன்னு போட்டுட்டான். அவள் சிரிச்சிட்டு இருக்கா. அவன் வந்து ஏதாச்சும் குக் பண்ண போயிருப்பான். வயனுக்கு வந்து ஃபோன் வந்திருக்கும். சொல்லு ஜெமின். வயன் எங்கே இருக்கா? வீட்டில் தான்டா. என்னாச்சுடா? அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டான். ஜிமின் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது கரெக்டாக பாப்பா வந்து இறங்கி வந்துருப்பா. ஜங்குக்கு வந்து குளிக்க போயிருப்பான். பையன் வந்துட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. பாப்பா வந்துட்டு அம்மா அடிச்சுட்டு நான் தான் குட்டி டைனோசர் உன்னை கடிக்க வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு பாடிட்டே வந்திருப்பான். அவன் வந்து வயன் வந்து பதட்டமாக பேசுறதை பார்த்துட்டு என்னாச்சு அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இன்னும் வயனே பார்த்துருக்கா. பட் வயன் கிட்டே போகல. என்ன ஆச்சுடா? வயன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுகுறான். என்ன ஆச்சுடா அப்படின்னு கேட்கும்போது அவங்ககிட்ட பையன் அழுகுற சவுண்ட் ரொம்ப கேட்குது. என்னாச்சு ஏன்டா அவன் எவ்வளோ அழுகுறான்? என்ன ஆச்சுடா? ஆட்டிக்கு ஏதோ சொல்லுடா. ஜிமின் எனக்கு பயமாக இருக்குது ஜிமின், ஏதோ சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வயன் இது பண்ணிருக்காண்டி. மினிக்கு ரொம்ப பெயின் வந்துருச்சுடி. அவள் கிச்சனில் நின்றுட்டு இருந்தாலாம். நான் கிச்சன் போனேன்டி, வலி தாங்காமல் கீழே விழுந்துட்டாடி. பயமாக இருக்குடி. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்து சேர்த்துட்டேன்.
இவன் இவன் வேற அழுதுகிட்டே இருக்காண்டி எனக்கு ஒன்றுமே புரியல. வைன் நீ வா வைன், டாக்டர் வேலை கீழே அப்படியே விழுந்துட்டாங்கல்ல, எப்படி விழுந்தாங்க, எந்த சைடு விழுந்தாங்க, குழந்தைக்கு அடிபட்டுருமான்னு 1008 கொஷின் கேட்குறாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குடி, வாடி வாடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அவன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அப்பா 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 மினிப்பா, அப்பா நான் மின்னிட்டு போகிறேன் பாப்பா, என்னை விடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். பயன்ட்டு சரி 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 நீ அழாத, நீ நிமிஷம் அவன்கிட்ட ஃபோன் கொடு, நான் அவனை அழாமல் இருக்க சொல்கிறேன், நீங்கள் 2 பேருமே அழாதீங்க, நான் வந்துடுவேன், ஒன்றும் இல்லை குழந்தைக்கு அடியெல்லாம் பிடிச்சிக்காது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்துட்டு எங்க பாரு பாட தங்கம் அழாத, அம்மா அம்மா நீ வாம்மா, அம்மா எனக்கு பயமாக இருக்கும்மா, அம்மா நீ உடனே வரியா, அம்மா 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 வரேன் அம்மா வரேன் நீ அழாத, அம்மா இன்னும் ½ அன் ஹவரில் அங்கே இருப்பேன் சரியா, நீ அழாத, அம்மா வந்துடுறேன் சரியா, ஒன்றும் இல்லை சரி நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு ஜீவன் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறான். சரி சரி நான் வரேன், நீ வரேன், நீங்கள் 2 பேரும் அழாதீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் கடற்கரை அந்த கிச்சன்லேருந்து வெளியே வரா. குடுன்னு பாப்பா வந்து எங்கிட்ட போய் நின்று வைனை பார்த்துட்ருக்கு. அவன் வந்து கரெக்டாக வாசல் நின்றுருப்பா, கொஞ்சம் தலை நின்றுக்கிட்டா குடுன்னு ஓடி வந்து வைன் வந்து கடற்கடன் மாடிக்கு போகிறான். அவளோட ஹேண்ட்பேக்கை வேகமாக எடுக்கிறா. அவள் பர்ஸில் வந்து கொஞ்சம் காசு இருக்கும், அந்த பர்ஸை தேடுறா. அவள் ட்ரெஸ் கல்லுக்கு டக்குன்னு அதை எடுத்து பர்ஸில் அந்த காசுலாம் எடுத்து வேகமாக ஹேண்ட்பேக்கில் போடுறான். ஜங்குக்கு அப்போ தான் வந்து பாத்ரூம்லேருந்து வெளியே வந்திருப்பான். அவன் வைனை பார்த்துட்ருக்கான். அவன் நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கான், பட் அவள் பாட்டுக்கு ஹேண்ட்பேக்கில் ரெடி பண்ணி கிளம்பிட்டுருக்கான். வைன் எங்கே போகிறான் அது அது அப்படின்னு சொல்லிட்டு வைன் திரும்பி பார்க்குறான். நைட் ட்ரெஸ்ஸோட எங்கே போகிறான் வைன். அப்போ தான் அவள் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை ஓடி போய் அந்த கபோர்டில் வந்து ஒரு சுடிதார் மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு போய் அதை ரெஸ்ட் ரூமில் மாற்றிட்டு அவள் பாட்டுக்கு தலையை கூட சீவவே இல்லை, சும்மா அவள் பாட்டுக்கு கொண்டே போட்டுப்பா. அதை அவுத்துட்டு குடுன்னு ஓடுற ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு ஜங்கு வைனை பார்த்துட்டு வைன் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான். வைன் அன்னைக்கு மேலே 8 பாரு ஓட்டம் தான், இவனுக்கு ஒன்றும் புரியல. அன்னைக்கும் இப்படி தானே ஓடனா, இன்னைக்கு என்ன ஆச்சு, காசெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுறா, அப்படி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பாப்பா வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கான். அம்மா எங்கே போகிறான்னு எனக்கு தெரியுமா, அப்பா அம்மாவுக்கு நான் மட்டும்தானே பாப்பா, அம்மாக்கே நீ மட்டும்தான் பாப்பா, அம்மா அப்புறம் ஃபோனில் அம்மா வரேன் அம்மா வந்துடுறேன் நீ அழாத, அம்மா இன்னும் ½ அன் ஹவரில் அங்கே உன்னை பார்க்க வந்துடுவேன்னு சொன்னாங்க. ஜவுக்கு விஷயம் ஷாக்கு. அம்மா வரேன்னு சொல்லிச்சா அம்மா, அம்மா அம்மா வந்துடுறேன், அம்மா வந்துடுவேன், ஒன்றும் ஆகாது, அழாத, அம்மா இன்னும் ½ அன் ஹவரில் வந்துடுவேன்டா தங்கம், நீ அழாதடி சொல்லும், நீ அழுத அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குன்னுலாம் சொல்லிச்சு. அந்த சைடு எது குழந்தை அழுவுது போல. அம்மா வந்துட்டு அம்மா வந்துடுறேன்ல பட்டுல, அம்மா ½ அன் ஹவரில் வந்துடுவேன், அழக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு போலப்பா, அம்மா அம்மா வந்துடுறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் ஜே ஹாஸ்பிட்டல் அங்கே தான் அம்மா போதும் அந்த தம்பி பார்க்க, தம்பி பாப்பா தெரியலையே, நம்ம போவோம்மா. அப்போ யாருப்பா அவங்க, அங்கே யாருப்பா, அவனுக்கு ஒன்றுமே புரியல. சரிம்மா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பாப்பாவை தூக்கிட்டு அந்த காரில் போட்டு அவனும் வேகமாக அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டான். சரி இவன் வைனுக்கு முன்னாடியே போயிட்டான். வைன் கரெக்டாக பஸ் தான் இருந்தா, கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இறங்கும். அவள் குடுன்னு ஓடி வரும். அவங்க 2 பேர் பார்த்துருக்கா. அம்மா ஜேக்கி டக்குன்னு வந்து வாயை பொத்திருப்பா, அப்பா கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே பின்னாடி தூக்கிட்டே ஓடுறான். வைன் வேகமாக மேலே போகிறான். கரெக்டாக டெலிவரி வார்டு தான் போகிறான். அங்கே வந்து டெலிவரி வார்டு அப்படின்னு எழுதியிருக்கு. டெலிவரி வார்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்கும்போது வைன் கடற்கரை அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே பார்த்தா ஜிமின் பயங்கரமாக தேம்பி அழுதுட்டுருக்கான். ஜிமின் கையில் வந்து ஒரு குழந்தை அழுத மாதிரி தூங்கிட்டு இருக்கு. ஜிமின் ஓகேவா, இப்போ தாண்டி அவளை நார்மல் ஆக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நார்மல் டெலிவரி ஆயிரும்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டோம். தூங்கிட்டானா, குழந்தை நார்மல் தானா, 10 நிமிஷத்தில் உயிரே போயிடுச்சுடி. அதை சொல்ல இவங்களுக்கு ½ அன் ஹவர் ஆச்சு தெரியுமா. சரி ஒன்றும் இல்லைடா, அழுது இப்போ தான் தூங்கியிருக்கான், இவனுக்கு காலையில் சாப்பாடும் கொடுக்கலடி. சரி நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வைன் தான் அவனை உட்கார வச்சுட்டு அங்கே முன்னாடி ஃபீஸ் கட்டிட்டியா, கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வைன் வந்து ஜிமினை பார்க்குறான். அந்த குழந்தை லைட்டாக சினுங்குது, கூட நான் அவனை வச்சுக்கிறேன் சொல்லிட்டு ஜிமின் அந்த குழந்தைய கொடுக்குறான். வைன் அப்படியே வாங்கி அவன் ஷோல்டரில் போட்டு இந்த சைடு கரெக்டாக ஜங்குக்கு இப்படி அவங்க பார்க்குறாங்க. கரெக்டாக வைன் அந்த குழந்தை வாங்கி தான் ஷோல்டரில் போட்டு பிடிக்கிறான். ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. ஜங்குக்கு அப்படி இருந்தால் அந்த குழந்தைய செம்ம ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். வைன் வந்து அந்த குழந்தைக்கு தட்டி கொடுத்துட்ருக்கான். அவன் வைன் கிட்ட வந்தனே முழிச்சிட்டான். அம்மா வந்துட்டேன் தூங்கு சரியா,
அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு கண்ணை முடிச்சு வயனை பார்த்துட்டு அம்மா அம்மா நீ வந்துட்டியா அம்மா மினி கீழே விழுந்துச்சு தெரியுமா காலையில் அப்புறம் அப்பா அப்படியே அம்மா தூக்கிட்டு ஓடி வந்தாருமா அம்மா அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வேகமாக வந்தோம் குட்டி பாப்பாவுக்கு எதுவும் ஆகாதுடா குட்டி பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுடா நீ அழாதடா ஜிமின் பார்த்துட்டு குட்டி பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லையா டாக்டர் சொல்லிட்டாங்கடா இப்போ சொன்னாங்க நீ தூங்கிட்டீரா அதை அப்போ சொல்லலை அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை பாப்பா நல்லபடியாக நம்ம கையில் வந்துடுவா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் அமைதியாக வரான் அவன் பார்த்துட்டு எனக்கு பசிக்கலையா இல்லை நான் மினி ஆக்கி போட்டதை சாப்பிடுவேன் நான் சாப்பிட மாட்டேன் ஜிமின் அதை கேட்ட லைட்டாக சிரிக்கிறான் என்னடா சிரிக்கிற அவன் சமைக்கிறதுக்கு குறை சொல்லிகிட்டே இருப்பான் 2 பேர் சேர்ந்து அடிச்சுட்டு விளையாடுவாங்க அவன் சமைச்சதான் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு அதே கண்ணு கலங்குது ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு ஆனால் இப்போ அம்மா சமைக்க முடியாதே எனக்கு மினி சமைக்கிறதுலாம் வேணும் அப்படின்னு அவன் சொல்லும் போதே கரெக்டாக அங்கே மினி பயங்கரமாக கத்துற சவுண்ட் கேட்குது அவன் அதை கேட்டு நீ பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டான் மினிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு குதிச்சு ஓட பார்க்குறான் வாங்கி டக்குன்னு அவனை டைட்டாக பிடிச்சிட்டா அம்மா நான் மினிட்ட போகிறேன்னு வெட்டுரு ஜிமின் இனி அவனை கொஞ்சம் தள்ளி கூப்பிட்டு போவான் இப்படி தான் அழுவான் அப்போலேயே மின் சவுண்ட் கேட்டதுக்கு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான் இதெல்லாம் அதனால சமாதானமே பண்ண முடியும் கொஞ்சம் தள்ளி அவனை வச்சிரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவனை கேட்டு கூப்பிட்டு வந்துக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்புறா அவள் ஜங்குக்கை பார்த்து ஷாக் ஆகிட்டா அவள் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறத பார்த்துட்டு தான் ஜிமின் டக்குன்னு நிமிந்து பார்க்குறான் அவனுக்கே ஜங்குக்கை பார்த்து ஷாக்கு ஜங்குக்கை பார்த்து அடுத்த செகண்ட் எந்திரிச்சுன்னு ஜிமின் டக்குன்னு அந்த குழந்தைய வாங்கி தாங்கிட்ட வச்சுக்கிட்டான் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டான் அவன் அழுதுட்டு இருக்கான் ஃபைன் இங்கே என்ன பண்ணுற ஜங்கு நீ எப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை பண்ண கேட்டி விஷயம் வந்து ஜங்குக்கு பின்னாடிட்டா அம்மா அந்த தம்பி யாரு விஷயம் அப்படிங்கும்போது அவன் டக்குன்னு யார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்துட்டு அம்மா அது யாரும் இன்னும் அம்மா கூப்பிட்றாங்க நீ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வாயின பேக்கில் இழுக்கிறான் அவன் சைடு இழுக்கிறான் ஜிமின் அப்படியே இந்த சைடு பார்க்க அங்கிட்டு ஜங்குக்கு பார்க்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்காக பார்த்துக்குறாங்க அந்த குட்டி பையன் அப்படியே டக்குன்னு வயனை இழுத்து வயன் மேலே ஏறிப்பான் வயன் அப்படியே அவனை ஹிப்பில் ஏற்ற மாதிரி நல்லா பிடிச்சிக்கிட்டா ஜிமின் பார்த்துட்டு வயன் அப்படிங்கிறா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வயன் திரும்பும்போதே ஜங்கு கொண்டு வயன் அவன் யார் குழந்தை ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே குழந்தை டைட்டாக பிடிக்கிறான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அந்த வயனை டைட்டாக பிடிச்சிட்டான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இன்னொரு ஸ்டெப் எடுத்துங்காட்டி அம்மா நீ அந்த தம்பி தூக்குனா அம்மா நீ அண்ணன் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட விஷயம் ஓடி வந்து வயனோட காலை பிடிச்சிக்கிட்டான் அவன் ஏன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயனை டைட்டாக பிடிச்சிட்டு கத்துறான் ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு யார் குழந்தை ஜிமினோட குழந்தை ஜங்கு நீ எதுக்கு இங்கே வந்த இப்போ ஜிமினோட குழந்தை நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜங்குக்கு தள்ளிட்டே இருக்கா யார் குழந்தைன்னு கேட்டேன் நான் தான் சொன்னல ஜிமினோட குழந்தைன்னு ஜிமின் டக்குன்னு அந்த குழந்தைய விட்டேன் அது என்னோட குழந்தை எப்போ அவன் குழந்தை பார்க்க என்ன மாதிரி இருக்கும் எல்லோரும் வந்து ஷாக் ஆகிட்டாங்க இங்கே ஜிமினோட்டு ஜங்குக்கு அது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு குழந்தை டைட்டாக பிடிக்கிறான் ஜங்குக்கு அடுத்த செகண்ட் குழந்தைய பிடுங்க பார்க்குறான் வயனுக்கு நிமிஷம் உயிராக போயிடுச்சு ஜங்கு குழந்தைய விடுடா குழந்தைய விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜங்குக்கு பிடிச்சி அவ்வளோ தள்ளுறான் பட் ஜங்குக்கு ஃபோர்ஸாக குழந்தைய பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டான் அவ்வளோதான் அவன் பயந்துட்டான் அவன் ஜிமினை பிடிச்சிட்டான் அவன் பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டான் அப்பான்னு சொல்லிட்டு அவன் கத்துன்னு கத்துறான் இதில் பயனை வேற பிடிச்சிட்டான் அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவா எங்கே விஷயம் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா அப்பா என்ன பண்ணுற அப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இந்த சைட் ஜேகே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான் பட் ஜங்குக்கு அந்த குழந்தைய பிடுங்குறதுல மட்டும்தான் இருக்கும் இங்கே எல்லாரும் கத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக நர்ஸெல்லாம் வந்திருப்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படியே நர்ஸை பார்க்குறாங்க அவன் பயங்கரமாக அழுதுட்டு அப்பா அப்படி சொல்லிட்டு அவன் ஜிமின் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறான் ஜிமின் ஒன்றும் இல்லை குக்கி ஒன்றும் இல்லைடா அப்பா பாருடா அப்படிங்கும்போது ஜமுக் டக்குனா அவனுக்கு நான் அப்பா அவன் பார்க்க என்ன மாதிரி இருக்கான் நீ அப்பான்னு சொல்லாத போய் நின்று இதெல்லாம் உன் குழந்தை இல்லை அது அவன் சொல்லுடி ஜங்குக்கு நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே அழ ஆரம்பிக்கிறான் இங்கே விஷயம் பயங்கரமாக அழுகுறான் ஜங்குக்கு அப்படியே விஷயத்துக்கு ஒரு கையில் பிடிச்சிட்டு என்னடி இதெல்லாம் என்ன மாதிரியே இருக்கான் உன் பிள்ளை தானே உன் பிள்ளை இல்லை நம்ம பிள்ளை தானே இல்லை ஃபைன் நர்ஸ் வந்துட்டு இந்த சைடுக்கு அவங்க கத்திட்டு இருக்காங்க ஜங்குக்கு வந்து அப்படியே சைலண்ட் ஆகுறான் ஏன்னா நர்ஸ் கத்தவும் இங்கே ஜிமின் அவன் ரொம்ப அழுகுறான்னு சொல்லி சமாதானம் பண்ணியிருப்பான்
அப்படியே எல்லாரும் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக இங்கே மினிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த செகண்ட் எல்லாம் சேம் டைம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே வயன் கையெல்லாம் எடுங்குது. அவள் ஜிமின் கையை பிடிச்சிட்டு ஜிமின் ஜிமின் எனக்கு பயமாக இருக்குடா ஜிமின் ஜிமின் ஒன்றும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஜங்குக்கு அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். வயன் வந்து அப்படியே பார்க்குறா. அவளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஜங்குக்கு அந்த குழந்தை மட்டும் அப்படியே கண்ணு வைக்காமல் பார்த்துட்டே இருக்கான். அவன் ஜங்குக்கை பார்த்து அழுகுறான். ஜங்குக்கு தான் அவனை வெடுக்குன்னு பிடிச்சிருக்க ட்ரை பண்ணியிருப்பான்ல, அதனால அவன் ஜங்குக்கு பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஜிமின் வந்து ஜங்குக்கிட்ட தயவு செய்து நீங்கள் ட்ராமா க்ரியேட் பண்ணாத, என் ஒய்ஃப்க்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, என் பிள்ளைய அழ வைக்காத, தயவு செய்து இது எதுவுமே பண்ணாது, அமைதியாக இரு, அவனை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், நம்ம அங்கே பேசிக்கலாம் ப்ளீஸ். ஹாஸ்பிட்டல் எப்படி பண்ணாத, வெளியே போக சொல்கிறாங்க, மினியும் சேர்த்து கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. குழந்தை பிறந்ததில் எப்படி நான் கூப்பிட்டு போவேன், மனசாட்சி இருந்தால் தயவு செய்து விஷயத்த பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கற்றுனீங்கன்னா நீங்கள் பேஷண்ட்டையும் சேர்த்து கூப்பிட்டு போயிருங்க, எங்களுக்கு வந்து அங்கே யாருமே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. இவங்க கத்தையை கேட்டுட்டு அதனால் வந்துட்டு ஜேக்கு எதுவுமே பேசலை. ஸோ அதனால் மட்டுமே சைலண்ட்டாக நின்று பார்த்துட்ருக்கோம். இங்கே ஒயினுக்கு கையெல்லாம் ஷிவர் ஆகிட்டுருக்கு. இவன் அழுந்து அப்படியே ஒயின் மேலேயே தூங்கியிருப்பான். ஜிமின் அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பான். ஜேக்கிட்ட வந்து ஒரு பார்சலை நீட்டான். அதாவது விஷி வந்து அவன் கையில் இருக்கனால அந்த ஒரு பார்சலை நீட்டியிருப்பான். ஜேக்கி அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். பாப்பாவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஜேக்கி அதை சைலண்ட்டாக வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டா என்ன குக்கிக்கு ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு பையன் அதை வாங்கி குக்கிக்கு ஊட்டுறான். அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பி அப்படியே ஜேக்கி பார்க்கும்போதே அம்மான்னு சொல்லும்போதே கண்ணு கலங்குச்சு. நீ அங்கிட்டு பார்க்காத, அம்மா மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைலண்ட்டாக ஊட்டிகிட்ருக்கான். அம்மா எப்போ மினியை காட்டுவாங்க, நான் அம்மாட்டு போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, அம்மாட்டு போட்டா எனக்கு கொஞ்சம் நேரம் அம்மாட்ட போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நார்மல் வார்டு மாற்றிருப்பாங்க. அவன் மினிக்கிட்ட ஓடி போய் அவளை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். மினி அவனை பிடிச்சிட்டு என்ன ஆச்சுடா அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுகுறான். ஜிமின் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அவன் பயந்துட்டான். நான் போய் சொன்னேன்ல ஜிமின், அவனை பார்த்து ஹேண்டில் பண்ண, அவனை பத்திரமா பார்த்துக்கோ, அவனை அழ வைக்காத. நான் எத்தனை தடவை சொன்னேன் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி அவனை வச்சுட்டு நிற்காதடா, டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி அவனை கூட்டிகிட்டு தள்ளி போயிட்டு இல்லாட்டி அவன் அவ்வளோவா. நீ எத்தையாச்சும் கேட்டியா ஜிமின்? என் பேச்சை நீ என்னைக்கு தான் கேட்டிருக்க? நீ சாரிடி ஃபைன், நீயாச்சும் தள்ளி தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. மினி அப்படியே பார்க்குறான். அவன் ரொம்ப சைலண்டாக இருக்கான். அவன் ஒன்றை தான் கேட்குறேன் மினி அப்படி சொல்லிட்டு அவள் ஜிமினை பார்க்குறா. இங்கே ஒரு பெரிய ட்ராமாவே நடந்து முடிச்சிருச்சு. என்னாச்சு? சங்குக்கு வந்துட்டான். சங்குக்கா என் குழந்தை தான் அடித்து பேசுகிறான். அவள் அப்படியே வந்து குக்கியை பார்க்குறா. குக்கி அவனை பார்த்துட்டு அம்மா அடிச்சுட்டு கியூட்டாக வேற கூப்பிட்றான். குக்கி பார்த்தாலே அவனுக்கு தெரியும் ஃபைன் ஜிமினோட குழந்தைன்னு சொன்னான். அவன் குழந்தை எப்படி என் குழந்தை எப்படி அவனை மாதிரி இருக்குன்னு கேட்குறான். அது அவன் குழந்தைன்னு சொல்லாதன்னு கத்துறான். என்ன பண்ணுறது தெரியல. வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கத்துனனால டிஸ்சார்ஜ் ஆக சொல்லிட்டாங்க. நாங்கள் இல்லை சண்டை கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால ஒன்று ஒரு 3 days மட்டும்தான் இங்கே அப்சர்வேஷன் வச்சுருப்பாங்க நார்மல் டெலிவரினால். நம்ம 3 daysக்கு அப்புறம் தான் ஜங்குக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஜிமின் குக்கி பேசலாம். எனக்கு ஒன்றும் புரியலடி, எனக்கே பயமாக இருக்குடி, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இந்த விஷயம் அவன் லைட்டாக பார்க்கும்போது இந்த கற்றுறான். அவன் பிள்ளை தான் அப்படிங்கிறது அவனுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுதான். அவன் என்ன கற்றுவான்னு தெரில. இதுக்கே குழந்தை என்ன பிடுங்கினான் தெரியுமா? என் கையில் இருந்தான். அப்படியே அவன் இழுக்கிற இல்லை குழந்தையோட சேர்த்து நானும் போகிறேன். அவ்வளோ ஃபோர்ஸாக குழந்தைய இழுத்தான். குக்கி பயங்கரமாக இழுத்துட்டான். குக்கி உடம்புல எதுவும் அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு ஷர்ட்லாம் தூக்கி பார்க்குறான். எல்லாம் அடிப்படல. அவ்வளோ ஃபோர்ஸாக அவனை பிடிக்கல. ஆனால் அவனை பிடிச்சி இழுத்த ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரிலடி, பயமாக இருக்குடி. பையனை ஆல்ரெடி உடஞ்சி போய் நின்னான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை இந்த குழந்தைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பித்தான். இப்போ சிரிப்பு மொத்தத்தையும் எடுத்துட்டான் ஒரு செகண்டில். ஜிமினி ஃபீல் பண்ணாத, பேசுவோம், ஜங்குக்கிட்ட பேசி புரிய வைப்போம். எப்படி புரிய வைப்ப? ஒரு அப்பா எப்படி தான் பிள்ளையை விட்டுட்டு போவான்னு நினைக்கிறேனே. ஜிமினி அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணாத, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 days கழிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. ஜங்குக்கு செம்ம கோவமாக அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கோம். இந்த 3 நாளாக ஜங்குக்கு அப்படி தான் இருக்கும், முறைச்சிட்டே இருக்கும் அவங்க எல்லாரையும். லிட்டரலி வயனை செம்மையாக முறைக்கிறான். நீ எப்படி என்கிட்ட மறைக்கலாம், அது என் குழந்தை தான் எனக்கு தெரியுன்றான். வயன் உன் குழந்தைன்னு சொன்னால் கையை வாங்கிட்டு போகிறான் வேகமாக சண்டைக்கு.
எனக்கு அது பயங்கரமாக அழுக வருது. ஐயோ இவன்ட்ட இருந்து எப்படிடா காப்பாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. மினி அப்போ தான் குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்திருப்பான். எல்லாரும் சைலண்ட்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சைலண்ட்டாக வந்து உட்காந்துட்டான். அவன் என் குழந்தை தானே, குக்கி என் குழந்தை தானே. அவன் ஜிமின் கையில் இருப்பான். ஜிமின் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். வயன் ரொம்ப சைலண்ட்டாக்கா. வயன் சொல்லுவாயன். ஆமாம். ஜங்குக்கு டக்குன்னு நிமிஷம் எந்திரிச்சிட்டான். ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமாதான். ஏன்டி என்கிட்ட சொல்லலை? நீ எதை என்கிட்ட சொன்ன? இதெல்லாமே என்னை ஏமாத்திட்டு பண்ண. உன்கிட்ட இதுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லணும்? நான் எங்கடி உன்னை ஏமாத்துறேன்? நான் எங்கடி உன்னை ஏமாத்துறேண்ணா? அப்போ யாருடா? விஷயம் வயன் காட்டி கேட்டிருப்பா. வயனது என்ன லவ் பண்ணிவிட்டு எக்ஸு கூட போய் குழந்தை பெற்றுக்கிட்டு நீடா என்ன கேட்கக்கூடாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு செம்மையாக கத்த ஆரம்பிச்சிட்டான். வயன் நிமிஷம் விளக்குன்னு பயந்துருப்பா. அவள் ஜங்குக்கு பார்த்தா நானும் முறைக்கிறா. வார்த்தையை விடாதடி. என்ன வார்த்தையை விடாதடி? எக்ஸு கூட சிந்தானது குழந்தைய பெற்ற என்ன லவ் பண்ணுவானா? எனக்கு குழந்தைய கொடுப்பானா? இப்போ எக்ஸு கூடயும் குழந்தை பெற்றுப்பானா? ஜவுங் டக்குன்னு இருந்துச்சு. வாயின சப்புனா போயிட்டான். அவன் இஷ்டத்துக்கு பேசாதன்னு சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு இருந்துச்சு. ஜோக் என்ன பண்ணுறேன்? நான் சைலண்ட்டாக பேசணும்னு சொன்னேன். அப்போ மேலே கையை வச்சுன்னா கையை உடச்சிருவேன். மினி நிமிஷம் விளக்குன்னு பயந்துட்டான். அட பாவீங்களா, ஏன்டா இப்படி ஃபோர்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு எல்லாரும் சேர்ந்துச்சு ஜவுங்க உட்கார வைக்கிறாங்க. வாயின் தேம்பி ஆரம்பிச்சிட்டா. ஜிமின் வந்து சமாதானம் பண்ணிகிட்ருக்கா. ஓவராக பேசாத, என்ன நடந்துச்சுன்னு கேட்டு பேசணும். வாயின் ஓ இஷ்ட மயிருக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி தான் பேசுவேன். அதானே நடந்துச்சு. அந்த குழந்தை பார்க்க ஒன்றை மாதிரி தானே இருக்கு. திரும்ப எக்ஸு கூட தானடா ஹாஸ்பிட்டலில் நின்ன. அப்போ அது ஓம் பிள்ளை தானடா. ஃபைன் உனக்கு எதுவுமே தெரியாது என்னை பற்றி. தேவையெல்லாம் பேசுகிற ஒயின் வார்த்தையை விடுற. கடைசியாக எல்லாம் தெரியும் போது நீ கஷ்டப்படுவடி. பார்க்காத கஷ்டமா அல்லாத நாளா? அவன் வயிற்றுல இருந்தப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட. உனக்கு ஒரு நாள் ஒரு பொழுது தெரியுமா? நீ அவ கூட சந்தோஷமாக தான் இருந்த. நான் தான் அழுதுட்டு கிடந்தேன். பொண்ணுக்கு என்ன தெரியும்? வார்த்தையை விடாத, வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. ஜங்குக்கு அவ்வளோ கோவர் தான். அப்படியே முறுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஜிமின் பார்த்துட்டு அவ சொல்கிறது உண்மை தானே? ஜிமின் நீ தேவையில்லாமல் பேசாத. என்ன பேசுகிற? எல்லாரையும் தேவையில்லாமல் பேசாதனா அப்புறம் எப்படி அந்த குழந்தை பார்க்க ஒன்றை மாதிரி இருக்குது? அது இல்லாமல் நீ உன் எக்ஸு கூட போய் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேனுக்கு நின்றுட்டு இருந்தா பார்த்தியா? அன்னைக்கு நாங்கள் ஒன்று அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தோம். அதுக்கு இப்போ பதில் சொல்லு. ஜமுக் பார்த்துட்டு வயன் அன்னைக்கு என்ன பார்த்தியா? வயன் அப்படியே பயங்கரமாக அப்படியே ஃபேஸில் கை வச்சு அழுதுட்டுருக்கா. அங்கே குக்கிக்கு அழுக வந்துடுச்சு. அம்மா அம்மா ஐயா அழுற அப்படின்னு சொல்லிட்டு வயன் மடியில் போய் உட்காந்து வயன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறான். வயன் அவளை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டான். அவனை அப்படியே விடவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. வயன் அன்னைக்கு என்ன பார்த்தியான்னு கேட்டேன். ஆமாம் பார்த்தேன். ஃபைன் ஃபைன். அப்போ என்னால் அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு 1008 குழப்பம். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் அப்படி சொல்லாமல் எல்லாத்தையும் சைலண்ட்டாக செஞ்சேன். ஆனால் நான் உனக்கு துரோகம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீல்ல? துரோகம் தானடா பண்ணேன். துரோகம் தானடா பண்ணேன். நான் எப்படி உனக்கு துரோகம் பண்ணுவேன்? நடிக்காத ஜங்குக். இந்த நடிப்புக்கு ஏமாந்து தான் உனக்கு காதலிச்சேன். அதுக்கு கைமாத்தா தானே ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு என்னை ஏமாற்றி விட்டுட்டு போனேன். ஃபைன் ஃபைன். சத்தியமாக அது அப்படி கிடையாதுடி. நீ எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. எதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட? நீ அவள் ஸ்டொமக் அப்படியே கேரி பண்ணி கூப்பிட்டு போனிய மாதமாக இருந்தப்ப அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்கிறியா? இல்லை அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு சைன் போட்டு அதை ஃபார்ம் கொடுத்துட்டு வந்தியே அதை பார்த்து என் கண்ணு குருடுங்கிறியா? வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே சைலண்டாக பார்க்கலாம். வயன் அது ஏதாச்சும் ஒன்று கொட்ட பதில் இருக்கா? எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அது உன் பிள்ளை, அது என் பிள்ளை தான். ஆனால் நான் பெத்தன்னு சொன்னேன் உன்கிட்ட. எங்கள் அண்ணனோட பிள்ளைடி. எங்கள் அண்ணன் பிள்ளைனா அது என் பிள்ளை தானடி. எல்லாரும் விஷயம் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டாங்க. அண்ணனோட பிள்ளைனா என் பிள்ளை தானா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. வயன் அப்படியே ஜங்குக்கு ஷாக்காக பார்க்கும்போது உனக்கு என்னை பற்றி தெரிஞ்ச ஒரே விஷயம், காலேஜில் பார்த்த உன்னோட சீனியரை லவ் பண்ண, சீனியர் கூட சேர்ந்து சுற்றின, சீனியரை காதலிச்சு, அவ்வளோதான் உனக்கு தெரியும். சீனியர் வாழ்க்கையை பற்றி என்னடி தெரியும் உனக்கு? ஜங்குக்கு அப்படிங்கிற ஒரு பர்சனை மட்டும் தான் நீ லவ் பண்ண. என் ஃபேமிலி பற்றி உனக்கு தெரியுமா? நீயும் உன் ஃபேமிலியை பற்றி சொல்ல மாட்டேன், நானும் சொல்ல மாட்டேன். நம்ம லவ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம்.
அதனால உனக்கு இது தெரியாதுன்னு சொல்லு. ஆனால் உனக்கு அம்மா மட்டும்தானே. வயன் நான் ட்வின்ஸ் வயன். எல்லாரும் அப்படியே ஜங்குக்கு ஷாக்காக பார்க்குறாங்க. ஜங்குக்கு இப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அன்றைக்கி ஒரு நாள் இவங்க 2 பேர் கெஃபே போயிருப்பாங்க. வயன் வந்துட்டு ஜங்குக்கு நான் ஆர்டர் கொடுத்து வைக்கிறேன் சரியா, நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரான். அவன் முன்னாடி ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு. அவன் அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆகிட்டான். லூனா லூனா இங்கே என்ன பண்ணுற? ஜங்கு ஜங்கு ஜியான். அவள் ஜங்குக்குன்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஜியான்னு சொல்கிறா. ஜங்கு அவங்கள பார்த்துட்டு லூனா அண்ணி. ஆனால் அது அவனோட எக்ஸ் தான், ஓகேவா. லூனா வந்துட்டு ஜங்குக்கோட எக்ஸ். அவன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சப்போ அந்த பொண்ணு ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்கு. இவங்க 2 பேர் சீனியர்ஸ் வயனுக்கு. அவங்க 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க. பட் லவ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே 2 பேருக்கு செட் ஆகுது அப்படின்னு பிரேக்கப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் லைஃப்பில் வயன் வந்திருப்பான். வயன் வந்து அவன் 3rd இயர் படிக்கிறப்ப தான் அவன் லைஃப்பில் வந்திருப்பான். லூனா வந்துட்டு காலேஜ் படிக்கிறப்ப வந்துட்டு 2 பேருக்கு பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட பேசியிருக்க மாட்டான். அவன் அண்ணின்னு கூப்பிட்ற ரீசன் அவள் ஜியானோட ஒய்ஃப், அதனால அவன் அண்ணின்னு கூப்பிட்ருப்பான். அது அவனுக்கு தெரியும். இங்கே என்ன பண்ணுற? ஆமாம் அவன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அண்ணனுக்கு என்னாச்சு? ஆனால் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான். ஃபஸ்ட்டில் நான் ஃபோன் பண்ண உடனே எடுப்பான். இப்போலாம் என்னாச்சு அவனுக்கு? ஜங்கு ஜியானை கொன்னுட்டாங்களா? ஜங்குக்கு நிமிஷம் அப்படியே ஷாக்கு. அவன் அப்படியே மொத்தமாக அவனுக்கு வால்டை இடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலில் பார்க்குறான். என்ன சொல்கிறேன்? வளராத நான் வளராத. நான் எப்படா வளருவேன்? என் புருஷனை கொன்னதை வளர சொல்கிறியாடா? என்னடி அப்படிங்கும்போது லூனா அழுதுட்ருக்கான். இங்கே ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவன் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு அவனுக்கு தெரியும். பட் அவன் கடகடன்னு அவன் லூனா இந்த சைடு அதே ரெஸ்டாரண்ட்டில் இன்னொரு சைடு இருக்கும். அங்கே கூட்டு வந்து உட்கார வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். லூனா என்னடி? என்னை பாரு என்னன்னு சொல்லு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே இப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான். அதாவது ஜங்குக்கோட அம்மா அப்பா வந்து டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவங்க சித்திக்கு வந்துட்டு ஜியானை சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு என்னென்னா இவனை எதுக்கு நம்ம பார்த்துக்கணும், இவங்க வந்துட்டு தனக்கு 2வது பிள்ளை வேணும், தான் பிள்ளைக்கு தான் எல்லா சொத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜியான்ட்டு அவங்க அப்பாட்ட கேட்டப்ப அவங்க அப்பா ஒரே வார்த்தையில் நான் பிள்ளை பெற்றுக்க மாட்டேன், எனக்கு ஜியான் மட்டும்தான். அது இல்லாமல் ஜியானுக்கு வயசு 15 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம எதுக்கு பிள்ளை பெற்றுக்கணும், பிள்ளையெல்லாம் பெற்றுக்கக்கூடாது, ஜியான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து அவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இவர் கல்யாணம் பண்ணதே சொத்துக்காக தான், ஆனால் வந்துட்டு இவர் என்ன ஜியான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜியான் வளர அவங்களுக்கு ஜியானு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஜங்குக்கும் ஜியானும் வந்து கான்டாக்டில் இருந்திருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் பிரிஞ்சுக்கிட்டாலுமே அவனுக்கு தான் அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணது தெரியும், தான் அண்ணன் என்ன பண்ணுறான், என்ன படிச்சுட்டு இருக்கான் எல்லாமே தெரியும். பட் அவங்க அம்மா வந்து இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஜியான் வந்து தான் கூட வரல, நீ வந்துரு அம்மா கூடன்னு சொல்லும்போது அவன் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பான். நான் அப்பா கூட போகிறேன், நீங்கள் தான் ஜங்குக்கு கூப்பிட்டு போகிறீங்களா, கூப்பிட்டு போங்க, நான் அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பான். அதனால் அவங்க அம்மாவுக்கு ஜியான் பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க அப்படியே ஜியானை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஜங்குக்கு மட்டும் ஜியான்கிட்ட பேசிகிட்டே இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு இந்த மாதிரி லூனா வந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது எங்கள் அண்ணா வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கான், நீ வந்து அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து அந்த இடத்த சஜஸ்ட் பண்ணியிருப்பான். அங்கே போனதுக்கப்புறம் ஜியானுக்கும் லூனாக்கும் லவ் வந்திருக்கும். ஜியானும் லூனாவும் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்து ஜங்குக்கு போயிட்டு வந்திருப்பான். அந்த கல்யாணம் எப்போ நடந்திருக்குன்னா நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பேன், அப்போ நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் 2 பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கும். பட் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. அப்போ தான் அந்த வீட்டில் ஒரு பெரிய பூதமோ ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சமாக அவங்க மாமனாருக்கு உடம்பு சரியாமல் போகும். லூனாக்கு ஒன்றுமே புரியாது, நல்லா தானே இருந்தார் அந்த மனுஷன், அவருக்கே உடம்பு சரியில்லைன்னு. அவர் வந்துட்டு கொஞ்சமாக உடம்பு சரியாமல் கொஞ்சமாக ரொம்ப சித்திரவதை அனுபவிச்ச மாதிரி பண்ணியிருப்பார். கடைசியாக அவர் வந்துட்டு இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கோம்ல, எனக்கு என்னென்னமோ பண்ணுதுன்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பார். லூனாக்கு அதுவே ஷாக்காக இருக்கும். அவ்வளோ கெத்தா அப்படி இருக்க ஒரு மனுஷன் சட்டனாக சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படிங்கும்போது லூனாக்கு அது ஷாக்காக இருந்திருக்கும். அங்கிட்டு பார்த்தா கொஞ்ச நாள்லேயே அவளுக்கு வந்துட்டு இப்போ 3 மந்த் ஆகுது. ஜியானுக்கு உடம்பு சரியாமல் போய் ஜியானு இறந்து போயிருப்பான். அவளால் அதை அக்செப்டே பண்ணியிருக்க முடியாது. அவள் எப்படி என் புருஷன் எப்படி இறந்து போவான், நல்லா வந்தானே, அவள் வயசுக்கு அவள் எப்படி டக்குனு இப்படி இறந்து போவான், அவனுக்கு எந்த உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் எப்படி இறந்து போவான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த சித்தி வந்துட்டு ரொம்ப நல்லவங்கள்ட்ட நடிப்பாங்க. ஆனால் லூனாக்கு வந்து தெரியும் அவங்க நடிப்பாங்கன்னு. ஏன்னா ஜியான் வந்து சொல்லியிருப்பாங்க சித்தி வந்து பயங்கரமான வில்லி, அவங்கக்கிட்ட வச்சுக்கவே வச்சுக்காதடின்னு இருப்பான். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
நீ வந்து இங்கே இருந்தீன்னா உனக்கு ஜியான் நினப்பாவே இருக்குமா? நீ வேறு ஏதாச்சும் ஊர் போயிரு. இங்கே இருந்தா ஜியான் நினச்சி அப்புறம் நீ செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ வம்ஷம் அவங்கள பார்த்துட்டு அவளுக்கு அடுத்த செகண்ட் தோணிருக்கும், ஒரு வேளை இங்கே இருந்தால் நம்மளை இவங்க கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்துட்டு குழந்தை இந்த பக்கமே தூக்கிட்டு வந்துடாதம்மா, அப்புறம் அவனுக்கு அவங்க அப்பா இறந்து போன வாட அடிச்சா அவனும் செத்து போயிடுவான் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது கேட்டோன்னு லூவா பயங்கரமாக பயந்துருப்பா. அவள் வடகடன்னு அன்றைக்கி நைட்டே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஓடியாந்துருப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் போகும்போது தான் தெரியும் லூனாக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்ருக்காங்கன்னு. அவளுக்கு செம்ம ஷாக்காக இருக்கும். தான் குழந்தையும் கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவளுக்கு அப்போ தான் தெரியும். அவளுக்கு இப்போ எங்கே போகிறது என்னன்னு தெரில. பட் என்ன ஆயிருக்குன்னா அந்த ஸ்லோ பாய்சன் அவள் பாடியில் முக்கால்வாசி கலந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் கலக்கல. இப்போ அவளுக்கு 4 மாதம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேணால் குழந்தைக்கு வேணால் ஸ்லோ பாய்சன் தாக்காமல் இருக்க ட்ரை பண்ணலாம். பட் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவள் ஜங்குக்கு வளவிரிச்சு தேடிட்டு இருந்தாப்பா. அவளுக்கு வந்து ஜியான் லாஸ்ட்டாக இறந்து போகிறதுக்கு மேலே என்ன சொல்லியிருப்பானா, நீங்கள் இருக்காத, அவனுக்கு வந்து தனக்கு என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால் அவள் கடைசி நினச்சிருப்பான், நீ இங்கே இருக்காத, ஜங்கு கிட்ட போயிரு, அவன் உன்னை பார்த்துப்பா, நீ தயவு செய்து அங்கே போ அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால தான் அவள் அடிச்சு பிடிச்சி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துருப்பான். அவள் ஜங்குக்கு தினம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடிட்டே இருந்திருப்பாள். அவளால் ஜங்கு கண்டே பிடிச்சிக்க முடியாது. அவள் உடம்புல ஸ்லோ பாய்சன் இருக்குனால அவகிட்டலே அவளுக்கு ஒவ்வொரு நாளும் தெரியும் அவள் செத்துட்ருக்கான்னு. அந்த செகண்டில் அவள் ஜங்கு கண்டுபிடிக்கவும் அவள் அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, எனக்கு சத்தியமாக நான் செத்து போயிடுவேன் ஜங்கு, என் குழந்தைய மட்டும் ஏதாச்சும் ஆசிரமத்திலையாச்சும் சேர்த்து விட்ருடா, நல்லா ஆசிரமாக பார்த்து சேர்த்து விட்ருடா, அவங்க கண்ணில் படாத மாதிரி பார்த்துக்கூடா, என் குழந்தைய மட்டும் காப்பாற்றிடுடா ப்ளீஸ்டா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கையெடுத்து அள்ள ஆரம்பிச்சிருப்பா. ஜங்குக்கு அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டான். அண்ணாவை கொலை பண்ணிட்டாங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அழுதுட்டுருப்பா. ஜங்குக்கு மனம், அதாவது ட்வின்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஏதாச்சும் இன்னொருத்தர் பயங்கரமாக ஹர்ட் ஆவாங்க. அதாவது நம்மளா பேசும்போதே அவங்களுக்கு அப்படி நடக்கும். இதில் தான் அண்ணனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால சுத்தமாக ஜங்குக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அன்றைக்கி ஃபுல் டே அவங்க 2 பேரும் அதே இடத்துல இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு அப்படியே இடிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பான். அவங்க கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். லூனா எவ்வளோ தான் ஜங்குக்குன்னு சொன்னாலும் அவன், என் அண்ணன் இறந்து போயிட்டான், ஜான் இறந்துட்டானா, ஜானை கொண்டுட்டாங்களா, அவன் யாருக்குமே துரோகம் கூட நடக்க மாட்டான் தெரியுமா, நல்லவன், எல்லாரையும் அழகாக பார்த்துக்கணுன்னு நினப்பான், அவனை கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இருந்திருப்பான். ஜங்குக்கு வந்து அன்றைக்கி ஃபுல் டே அங்கே வந்திருக்கவே மாட்டான். நீங்களும் உட்காந்து ஐயோ ரெஸ்ட் ரூம் போனவனை காணாமேன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த இதில் அவங்க வேறு சைட் தான் வெளியே போயிருக்காங்க. ஓகேவா, அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து விஐபி ரூம்ஸ்க்கு இப்போ சைட் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஜங்குக்கு ரெஸ்ட் ரூம்லேருந்து தேடி இருப்பீங்க. இப்போ எங்கே போனோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு இது ஒன்று தானே வழி, இப்போ எங்கே போனோம் நீங்கள் நாள் ஃபுல்லாக அங்கே தான் இருந்திருப்பீங்க. அவனுக்கு அவ்வளோ கால் பண்ணுவீங்க, அது ஃபோனையும் அட்டனே பண்ணிக்க மாட்டான். கடைசியாக நீங்கள் எனக்கு கிளம்பி போனது, அதுக்கப்புறம் நீங்களும் ஜங்குக்கு பேசவே இல்லை. ஜங்குக்கு கால் பண்ணாலும் நான் வரேன், உன்னை பார்க்க வரேன், எனக்கு வேலை இருக்குது, ஜங்குக்கு அது ஆஃபீஸில் ஒர்க் இருக்குடி, அம்மா மட்டும் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் நான் துணைக்கு இருக்கேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. நீங்களும் ஜங்கு கூட வந்து பேச ட்ரை பண்ணீங்க. ஒரு 1 மந்த்து ஜங்குக்கும் உங்களுக்கும் சுத்தமாக கான்டாக்ட் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பேசவே மாட்டான். ஃபோன் பண்ணால் வந்து 4 நாளுக்கு ஒரு தடவை எடுக்கிறது அப்படிலாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும். எந்த சைட் பார்த்தா அவன் என்ன இருக்குன்னா, போய் அவங்க சித்தியை கொண்டிருப்பான், நீ என்ன தைரியம் தான் எங்கள் அண்ணனை கொல்லான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவளை வந்து இவன் பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். இந்த பொண்ணு தனியாக ஒரு வீடு எடுத்து தங்க வச்சு இவன் ப்ரெக்னென்சி டைமை இவன் பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். அந்த குழந்தை வந்துட்டு பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்குது. அவளுக்கு வேறு ஸ்லோ பாய்ஸ் இருக்கலாம், அவளால் நடக்க முடியாது, நிற்க முடியாது, அவளுக்கு மயக்கம் வந்துகிட்டே இருக்கும். இவன் தான் பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தது. அந்த டைமில் என்ன இருக்குன்னா, அவளுக்கு ஒரு 5th மந்த் இருந்தப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு அது செம்ம ஷாக். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் பயத்தில் ஜங்குக்கு அத்தனை கால் பண்ணியிருப்பீங்க, எனக்கு பயமாக இருக்குது ஜங்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எப்படா இல்லாட்டி சொல்லுவேன், உங்களுக்கு எனக்கு பயமாக இருக்கும், ஃபோனை எடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபோன் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கு ஃபோனே எடுக்கலை. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஜிமினுக்கு கால் பண்ணி நான் மாசமாக இருக்கேன், எனக்கும் ஜங்குக்கு கான்டாக்ட் இல்லை, வேண்டாம் பேச மாட்டேங்கிறேன், எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. அவன் அதுக்கப்புறம் வந்திருப்பான். அவன் வந்து உங்களோட கசின். அவன் வந்துட்டு கசின்ஸ் மீன்ஸ் கசினை விட உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன். ஜிமின் வீட்டிலேருந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து உட்கார வச்சிட்டான். அங்கே 2 பேத்துக்கு வார்டு போட்டு உட்காந்துருக்கீங்க. என்னடி சொல்கிறேன் ஜிமின், எனக்கு பயமாக இருக்குது ஜிமின், ஜங்குக்கு நான் கால் பண்ணுறேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்டா, எனக்கு ஒன்றுமே புரியல ஜிமின். உங்களை பார்த்துட்டு என்னடி பண்ணுறது எனக்கு தெரியல ஜிமின், ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், அது என்ன கன்ஃபார்ம் தான், நான் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட அதை காட்டுங்க. ஜிமினுக்கு ஷோ ஏன் பையன் இப்படி பண்ணி வச்சுருக்க, பேசுகிறதே இல்லையா, கால் பண்ணால் கூட ஃபஸ்ட்டாச்சும் எடுத்தான்டா, இப்போலாம் எடுக்கவே மாட்டேங்கிறான்டா, எனக்கு பயமாக இருக்குடா. அன்றைக்கி நான் ஆஃபீஸ் போனேன் தெரியுமா, அவன் ஆஃபீஸ் சரியாகவே வரதில்லைன்னு சொல்கிறாங்க, அவன் என்னை அவாய்ட் பண்ணுறான், லிட்ரலி
என்னை கழட்டி விட்டுட்டான்டா, எனக்கு ஒன்றுமே புரியல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டாக 2 பேரும் இப்படி நிமிர்ந்திருப்பீங்க. கரெக்டாக உங்களை கூப்பிட்ருப்பாங்க. ஜிமின் வந்து சரி அழாத வாடி வாடி வை, நான் அழாதடி உன்னோடி, நான் இருக்கேன் வா, நான் இருக்கேன் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி எழுப்பியிருப்பான். நீங்கள் அழுதுட்டு அவன் கையை பிடிச்சிட்டு எழுந்திரிக்கும் போது அப்படியே 2 பேர் நிமிர்ந்து பார்த்தா ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணுனால நடக்கவே முடியல. அவள் ஹிப்பில் ஒரு கை வச்சு பிடிச்சிருக்கான், அவன் ஸ்டொமக் ஒரு கையை பிடிச்சிருக்கான். ஓகே ஓகே ஒன்றும் இல்லை, நீ பார்த்து வா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு 8th மந்த் இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த பொண்ணு ஷாக் ஆகி பார்க்குறீங்க. உங்கள் கணக்குப்படி ஒரு 8th மந்த் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஜிமின் ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஜங்குக் தானே, ஜங்குக் தான். என்னடி அவங்க சீனியர், நான் காலேஜில் பார்த்துருக்கேன். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க செக்கப் கூப்பிட்டு போயிட்டு வந்திருப்பான். உங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, லிட்டரலி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும் அது ஜங்குக்கோட எக்ஸுன்னு. அவ்வளோதான், உங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்துட்ட ஒரு ஃபீல். பயங்கரமாக ஜிமினை ஹக் பண்ணிட்டு நான் செத்து போக போகிறேன், அவன் எக்ஸு கூட போய் சேர்ந்துட்டான்டா, என் பிள்ளைடா வயிற்றில் வேலை இருக்கடனா என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் குழந்தைய கலைக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அழுதுருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பாருடி, குழந்தை இல்லாதவனுக்கு தாண்டி தெரியும் அதோட வலி. நீங்கள் அப்படியே அவனை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க, கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு. எனக்கே கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் அவள் எவ்வளோ அழுகுறேன்னு உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ அழுகுறேன்னு தெரியுமா. குழந்தைய கலைக்கிறேங்கிற, கண்டவனுக்காக உன் குழந்தைய கலைக்கணும்னு என்னடி அவசியம்? ஏன் ஒரு பொண்ணுனால ஒரு குழந்தைய வளர்க்க முடியாதா? லூசு மாதிரி முடிவெடுத்துனா அவ்வளோதான் வயன். எப்படா அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா நான் தான் எல்லான்னு இருக்குடா, அதுக்கு இதெல்லாம் தெரியாச்சா உடஞ்சிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணிட்டு அவன் செம்மையாக எழுதிருப்பீங்க. நீ ஒரு 1 வீக் வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு ஜிமின் எனக்கு பயமாக இருக்குது, ஒன்றும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் வந்து 1 வீக் கழிச்சு உங்களை எந்த ஊருக்கு வா, இந்த மாதிரி வேலை கிடச்சிச்சின்னு வீட்டில் சொல்லிட்டுருப்பான். நீங்கள் வந்த சேலரிலாம் கேட்பாங்க ஜிமின், நான் வரல அதுக்குன்னு அப்படியே அங்கேருந்து குழந்தைய கொள்ளலான் இருக்கியா, போய் நான் உன்னை கொண்டுருவேன், நீங்கள் வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுருப்பான். நீங்கள் அதுக்கப்புறம் ஜிமின்கிட்ட போயிருப்பீங்க. ஸோ ஜிமின் தான் உங்களை ஃபுல்லாக பார்த்துருப்பான். மந்த்லி சேலரி வேறு உங்கள் அப்பா கிரெடிட் பண்ணியிருப்பான். நீங்கள் இல்லை இப்படி பண்ணாதுன்னு இருப்பீங்க. மினி வந்துட்டு நீ அமைதியாரு, இதெல்லாம் அவர் பண்ணட்டும், என்னை ஏமாத்திட்டா மினி, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லி அழுதுகிட்டே இருப்பீங்க. மினிக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியாது. கடைசியாக அந்த குழந்தையும் பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து நீ வந்து வேலை பார்த்ததெல்லாம் போதும், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசியிருப்பாங்க. நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஜிமின் இப்போ நம்ம குழந்தைய தூக்கிட்டு போவோம், நம்ம பேசுவோம். நீங்கள் ஜிமின் கையை பிடிச்சி குழந்தைய ஜிமின் கையில் வைக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு பயனது அவனை நீங்கள் வளர்த்துக்கோங்க, இவன் உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும். 2 பேரும் டக்குன்னு உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. பயனது வேணா ஜிமின், அவன் கூட வந்தால் சந்தோஷமாக அவனால் இருக்கவே முடியாது. அழுதுகிட்டே இருக்க ஒரு அம்மா வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணுதுன்னு இந்த அம்மாக்கே தெரியாது. அந்த ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு வேண்டாம், அவனுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு அப்பா வேணும்டா. என்னால் முடியாது ஜிமின், அவனுக்கு ஒரு அப்பாவா நீயா அம்மாவா மினி இருந்துக்கட்டும்டா ப்ளீஸ்டா, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதிருப்பீங்க. 2 பேரும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. உங்கள் காலில் வேணாலும் விழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் காலில் விழுப்பேன். இவ்வளோ அப்படிங்கும்போது வளர்த்துக்கோடா, ஆனால் நீ தான் அம்மான்னு சொல்லி தான் வளர்ப்பேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ கிளம்பி வந்தவங்க தான். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைய போக பார்க்க அப்படி தான் போயிட்டுருக்கும். உங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியாது, உங்கள் சித்திக்கு வந்து உங்களுக்கு குழந்தை இருக்காலாம் தெரியாது. நீங்கள் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்களும் வருஷமாக சமாளிச்சிட்ருக்கீங்க. இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கு அவனோட பாயிண்ட் ஆஃப் சொல்லும்போது எல்லோரும் ஜங்குக்கு டக்குன்னு ஷாக்காக பார்க்குறீங்க. அவன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான், தானா இதாகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு திருப்பி அந்த ஞாபகம் வந்து அவன் பயங்கரமாக அழுவ. இங்கே விஷயம் அப்படியே வந்துட்டு அவள் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறா. அவளுக்கு எல்லாமே புரிகிற வயசு தான், அவளுக்கு எப்படி புரியாமல் இருக்கும். அவள் வந்து இவ்வளோ நேரம் அப்படியே ஜங்குக்கு மேலே சாஞ்ச மாதிரி உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பா, அவ்வளோ அழுதுட்டு இருந்திருப்பா ஜங்கு கையை பிடிச்சிட்டு. இப்போ அப்படியே ஜங்குக்கோட கையை லூஸ் பண்ணுறா. அப்பா இல்லையா, அப்பா அம்மாலாம் சாமிகிட்ட போயிட்டாங்கன்னு தானே சொல்கிறாங்க, செத்து போயிட்டாங்களா? அப்போ எனக்கு அப்பா அம்மா இல்லையா? ஜங்குக்கு அப்பா இல்லையா? ஜங்குக்கு
குக்கியோட அப்பாவா? வயன் தான் அம்மா தான் குக்கியோட அம்மாவா? அப்பனா இவங்க யாருக்குமே சொந்தம் கிடையாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். பட் எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஜங்குக்கும் அவனுக்கு அப்படியே உங்கள் நிலைமை நினைக்கிற அன்னைக்கு அவனுக்கு அழுக வருது. உங்களுக்கு வந்து அவனையும் புரிஞ்சிக்க முடியுது. அதாவது ஒரு ட்வின் இறந்து போயிட்டான், ட்வின்னோட ஒய்ஃபை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, அண்ணன் ஆல்ரெடி கொன்னுட்டாங்க, அந்த குழந்தை செத்துருமோ பொழைச்சிருமோன்னு தெரியாத ஒரு இது இருக்குது. அந்த குழந்தைய பொழைக்க வச்சுட்டான். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதாவது அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து அந்த குழந்தைய அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பான். ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஷாக். அவங்களுக்கு வந்து நீ லவ் பண்ணுறேன்னு தெரியும். அட்ட பாவி, பையன் கூட சேர்ந்து குழந்தைய பெற்று போட்டியாடா, ஏண்டா கல்யாணம் பண்ணுறப்பயாச்சும் சொல்லிக்கலாடா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இப்படி குழந்தைய எடுத்துக்கிட்டு வர. சரி வயனுங்க அம்மா என்னடா? எனக்கும் பிறந்த குழந்தை இல்லை இல்லை, எனக்கு புரியல. எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஜங்குக்கு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருப்பான், இந்த குழந்தைக்காக வாழலான்னு. அவன் உங்களை வந்துட்டு உங்ககிட்ட வரல, அவனுக்கு ஒரு எந்த மைண்ட் செட்டுமே வேலை செஞ்சுருக்கு, அது வந்து உங்ககிட்ட வரல. ஸோ அவன் வந்துட்டு இந்த மாதிரி நான் வயன்கிட்ட போகல, இது என் குழந்தை தான், பட் இது வயனோட குழந்தைல அவங்க அம்மாட்ட சொன்னேன். அவங்க அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். ஜங்குக்கு அடின்னு அடிச்சு மரியாதை அவன் பிள்ளையை தூக்கிட்டு வெளியே போயிருந்துருப்பாங்க. ஜங்குக்கு அழுதுகிட்டே வந்துட்டு அவங்க அம்மா விட்டு வெளியே வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பட் அதே ஆஃபீஸில் தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க அம்மா ஜங்குக்கு பார்ப்பாங்க, டெய்லியும் அந்த குழந்தை தூக்கிட்டு வந்து அழுகிற குழந்தைக்கு பால் கொடுக்க, அதை சமாதானம் பண்ணுன்னு பண்ணிட்டு இருப்பான். அவங்களுக்கு மனசாகாது. பார்க்க அப்படியே ஜங்குக்கு மாதிரியே வேற இருக்காளா, என்னதான் இருந்தாலும் என் பேத்தி இல்லை, ஆனால் ஒரு பொண்ணை ஏமாற்றிருக்கானா இவனா? என்னால் நம்பவே முடியல. என் மவன் அவங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தனே, ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டான். இன்னொரு பொண்ணு கூட குழந்தை பெற்றுட்டு வந்து நிற்கிறான். எனக்கு அப்படியே ஜங்குக்கு வெட்டி போட்டுருவான் போல இருக்கு. ஆனால் எனக்குன்னு இருக்குது அவன் தானே, அவனை வெட்டி போட்டுட்டு நானும் வெட்டிட்டு சாக வேண்டியதான். அவங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஜங்குக்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. ஜங்குக்கிட்ட அவங்க கடைசியாக கேட்ட வார்த்தையை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் அவங்க ஃபஸ்ட் டைம் கேட்டது. ஜங்குக்கு முடியவே முடியாதுன்னு சொன்னதுக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் செத்து போயிடுவேன், ஒரு பிள்ளைக்கு அம்மா இல்லாமல் வளருது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொல்லி ஜங்குக்கு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்துருப்பாங்க. அது வயனோட ஃபோட்டோன்னு ஜங்குக்கு ஷாக்காக இருக்கும். அவன் வேணான்னு இருப்பான். எனக்கு மருமகளாக என் வீட்டுக்கு வயன் மட்டும்தான் வேணும். உனக்கு புரியுதா இல்லையாம்மா? எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு வயன் தான் வேணும். அப்பா இத்திய மாதிரி பண்ணுறமா, அவனை ஏமாத்தினதுலேயே உடஞ்சி போயிருப்பா. எனக்கு அவள் தான் வேணும். ஐயோ இன்னைக்கு அம்மா கொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லியிருப்பான். அவங்க அம்மா ஒரே பிடிவாதமாக அதுதான்றாங்க. ஸோ அதனால தான் வயனை கல்யாணம் பண்ணி ஒத்துப்பான். பட் அவனுக்கும் வயனை கல்யாணம் பண்ணிக்க ஸ்டார்டிங்கில் மனசே இருக்காது. அவளை அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோம், அவள் லவ் பண்ணிட்டு இருந்தவளை அம்மானு விட்டுட்டோம். எனக்கு தெரியும் அவள் கேரக்டர், அவள் அழுதுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அவள் லைஃப்பில் நம்ம திருப்பி போகணுமா, ஏன் அவளுக்கு வழியை தரணும் அப்படிலாம் யோசிச்சிருப்பான். பட் வயனை பார்க்கும்போது அவனுக்கு அவள் வழியில் இருக்கா, அவள் வழியை நம்ம போக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இப்படின்னு எதோ ஆகி கடைசியாக ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஜங்குக்கு ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறான். ஜங்குக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கும்போது எல்லாருக்கும் ஜங்குக்கு சைடும் புரியுது. ஜிமின் அப்படியே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறான். ரெண்டு பேரும் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க, ரெண்டு பேரும் அழுதுட்டுருக்கீங்க. ஜிமின் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு, ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே முட்டாள் தெரியுமா? எல்லாரும் அப்படியே நம்ம வந்து ஜிமினை பார்க்குறீங்க. உங்கள் அண்ணன் பிள்ளை அவ்வளோ யோசிச்சு, நீ வயனை யோசிச்சு ஒரு செகண்ட் அவகிட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தனா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காது. ஜங்குக்கு அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். ஃபைன், அன்றைக்கி அவனை பார்த்த அன்றைக்கி நான் அப்பயே சொன்னப்போ அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறான். அழுத்துட்டு அவன் என்னை ஏமாற்றி விட்டுட்டான், எனக்கு அவன் வேணான்னு சொல்லல. ஒரு நிமிஷம் அவன் சட்டையை பிடிச்சி இது என்ன ஏதுன்னு கேட்டிருந்தா அன்றைக்கே லூனாவாச்சு இந்த விஷயத்த சொல்லியிருப்பா. எதுவுமே இப்படி நடந்திருக்காது. ஏன் இப்படி ரெண்டு பேரும் முட்டாளாக இருக்கீங்க? ரெண்டு பேரும் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. இப்போ தான் ரெண்டு பேத்துக்கு தோணுது இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கலான்னு. ஜேகேக்கு இவ்வளோ நாள் மூளையே வேலை செய்யாத மாதிரி இருந்த அவனுக்கு இப்போ தான் அவனுக்கும் தோணுது. அன்றைக்கி வந்துட்டு இந்த விஷயம்லாம் நடந்தப்போ அவன் அழுது முடிச்சுட்டு வேகமாக ஒயின் வீட்டுக்கு போயிருந்தானா, ஒயின் கிட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தானா, ஒயின் அடுத்த செகண்ட் சொல்லியிருப்பா சரி அவங்கள நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றப்பா. அவனுக்கு அதுவே அப்போ தான் புரியுது. ஒயினுக்கு அன்றைக்கி ஷர்ட் பிடிச்சி கேட்டிருந்தோம்னா அன்றைக்கி அவனும் உண்மையை சொல்லியிருப்பான், அது அவன் குழந்தை இல்லைன்னு. நம்மளும் நம்ம ப்ரெக்னென்சி அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காதுன்னு தோணுது. ரெண்டு பேரும் அப்படியே ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிடிவாதம் அப்படிங்கிறது எவ்வளோ இருந்திருக்கு பாருங்களேன். அவங்க ரெண்டு பேர் பிடிவாதத்தில் ரெண்டு குழந்தைங்க தான் அமைதியாக இருக்குது. எதுவும் தெரியாத குழந்தைங்களாம் ரெண்டு பேர் சேர்ந்து பாடாக படுத்தி எடுத்திருக்கீங்க.
2 பேரும் அப்படியே கையெல்லாம் ஷேக் ஆகுதவங்களுக்குலாம். இந்த விஷயத்த நம்ம சீக்கிரமா முடிச்சிருக்கலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இழுத்துட்டோம் அப்படிங்கிறது 2 பேருக்கும் புரியுது. 2 பேரும் அப்படியே அழுதுட்டுருக்க. அங்க பார்த்தா விஷி வந்து ஜங்குக்கு கைய விட்டுருப்பாள. ஜங்குக்கு வந்து விஷய பார்க்குறான். விஷய காணோம். விஷி விஷி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஜங்குக்கு எந்திரிக்கிறான். இதுன்னு உட்காந்து அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஜங்குக்க பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் அங்கே தானே உட்காந்துருப்பா. அவளை ஆளை காணோன்னு ஜங்குக்கு பார்த்துட்டு ஆரம்பிக்கிறேன். எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. குக்கியை வந்து வாங்கி டக்குன்னு இறக்கிட்டு குக்கி இந்த பாப்பாவை தேடுடான். சரிம்மா அப்படி சொல்லிட்டு குக்கி வந்து தேடுறான். அங்கே பார்த்தா விஷயம் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அவளை ஃபர்ஸ்ட் பார்த்தா ஜிமின் தான். ஜிமின் குடுன்னு ஓடி போய் விஷயம் தூக்கியிருப்பான். விஷயம் எங்கே போகிற? நான் போகிறேன், எங்கள் அப்பாட்ட போகிறேன், எங்கள் அம்மாட்ட போகிறேன். என்ன சொல்கிற விஷயம் என்னை பாரு அப்படின்றான். அவன் அப்படியே வந்து ஜிமினை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கா. ஜங்கு கரெக்டாக நோட் பண்ணிட்டான். அவன் குடுன்னு ஓடி வந்து விஷயம் வாங்கிட்டு விஷயம் எங்கடி போன அப்படின்னு சொல்லி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அப்பா விட்டுட்டு ஏண்டி போகிற? அப்பா இல்லை நீ சித்தப்பா. விஷி என்ன சொல்கிற நீ? எங்கள் அப்பா தான் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. ஜங்குக்கு அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுறான். அவன் இந்த விஷயம் தான் வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சான். அவன் அவங்க அம்மா கிட்ட இன்ன வரைக்கும் அது தான் குழந்தைன்னு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கோம். தான் சீட் பண்ணிட்டேன், நான் ஒயனை சீட் பண்ணிட்டேன், அது ஏன் குழந்தை அப்படி மட்டும்தான் சொல்கிறானே தவிர அவன் ஒரு நாள் கூட அவங்க அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்லலை. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து இது தான் குழந்தை இல்லை, தான் அண்ணன் பிள்ளை அப்படின்னு சொன்னான். ஒருவேளை அவங்க அம்மா வந்துட்டு என்னதான் இருந்தாலும் தான் மூத்த மகனோட பிள்ளை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாலும் ஒரு வார்த்தை தவறி நீ வந்து ஜங்குக்கோட பிள்ளை இல்லை ஜியானோட பிள்ளை அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு அவன் பயந்துட்டா சொல்லாமல் வந்திருப்பான். ஆனால் அது இப்போ தான் குழந்தைக்கு தெரிஞ்சு நீ அப்பா இல்லை என் சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான் ஜங்குக்கு மொத்தமாக உடஞ்சிட்டான். அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு ரோட்டில் உட்காந்து செம்மையால ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாம் ஓடி வந்திருப்பீங்க. அங்கே ஜங்குக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க. விஷி பிடிச்சி தள்ளிகிட்டே இருக்கானே எங்கள் அப்பாட்ட போகிறேன்னு அவள் பயங்கரமாக கத்துறா. விஷி அம்மா பாரு, நீங்கள் எங்கள் அம்மா இல்லை, நீங்கள் குக்கியோட அம்மா. எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சாமிகிட்ட போயிட்டாங்க. என்னை ஏன் எல்லோரும் வச்சிருக்கீங்க? நான் போகிறேன், எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறா. ஜிமினாவில் பார்த்துட்டு விஷயம் திரும்பி பாரு இவங்க தான் உங்கள் அப்பா, இவ தான் உங்கள் அம்மா. இல்லை இவங்க குக்கியோட அம்மா அப்பா, எனக்கு யாருமே இல்லை, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. எல்லாரும் அப்படியே விஷயம் பிடிச்சி பயங்கரமாக இது பண்ணுறாங்க. விஷயம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அப்படியே ஒரு 2 days ஆகுது. விஷயம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. ஜங்குக்கிட்டேயும் பேச மாட்டேங்கிறா, அவன்கிட்டே பேச மாட்டேங்கிறா. அமைதியாக அவளை அப்படியே பிடிச்சி வச்சுருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. ஓட தான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் யாருமே வேணான்னு சொல்லிட்டு. இங்கே இவங்க 2 பேருக்கும் செம்ம கில்ட்டு. இந்த விஷயத்த நம்ம முன்னாடியே முடிச்சிருக்கணும், தேவையில்லாம் வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு. இங்கே ஜங்குக்கு அதை விட ரொம்ப கில்ட்டாக இருக்குது. விஷயம் அவன் ரொம்ப ஹர்ட் பண்ணி வச்சுட்டான். அதாவது இந்த விஷயம் முன்னாடியே விஷயத்துக்கு தெரிஞ்சிருந்தா கூட இந்தளவுக்கு ஹர்ட் ஆகிருப்பான்னு அவனுக்கு தெரில. பட் எல்லாம் இப்படி, அதுவும் அவன் குழந்தை உயிரோடு நிற்கிது, அவனுக்கு தன் குழந்தை இல்லை, தன் குழந்தை நிற்கிது அப்படின்னு தெரிஞ்சது அவனுக்கு ஷாக்கு. பட் அப்பாவுக்கு வந்து தான் பிள்ளையே கிடையாது, அப்பாவுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால விஷயனால் அதை அக்செப்ட் பண்ண முடியலங்கிறது ஜங்குக்கு அது தெரிய அழுகையாக வருது. ஜங்குக்கு இப்போ என் வாழ்க்கையில் எல்லாம் அப்படி நடக்குது, அப்படி தான் இருக்கு அவனுக்கு. அவன் அப்படியே விஷயம் பார்க்குறான். குக்கி வந்து விஷிக்கிட்ட போயிட்டு, விஷி நீ வா, நம்ம கொஞ்ச நேரம் விளாடலாம். வரலை, நீ என்கிட்ட வராத, நீ போ உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட போ விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷயோட கையை பிடிக்கிறான். விஷயம் வந்து அவள் கையை எடுத்துக்கிறான். அவன் பார்த்துட்டு அம்மான்னு கூப்பிட்டு, அப்போ நீ அது சும்மா தான் என்ன அம்மான்னு கூப்பிட்டியா? நான் அம்மா இல்லையா? அவள் பார்த்துட்டு இல்லை நீ எங்கள் அம்மா தான் அப்படி சொல்லிட்டு அவள் ஹார்ட்டை தட்டு சொல்கிறா. குக்கி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அம்மாக்கும் நீ இங்கே என் பொண்ணு தான். ஏன் நான் உன்னை பெற்றா மட்டும்தான் நீ என் பொண்ணா? இல்லைன்னா நீ என் பொண்ணு கிடையாதா? ஏன்டி இப்படி அழுதுகிட்டே இருக்க? எனக்கு கஷ்டமாக இருக்குடி. உங்கள் அப்பா விட்டுட்டு போனப்போ கூட எனக்கு இந்தளவுக்கு வழி இல்லை தெரியுமா? அவன் என்னை அம்மான்னு விட்டுட்டு போனப்போ கூட நான் அழுதேன், புரண்டேன், எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அப்போ எனக்கு இந்தளவுக்கு வலிச்சுதான்னு கேட்டினா இதை விட கம்மியாக தாண்டி வலிச்சுது. நீ எனக்கு யாரும் இல்லை, நான் போகிறேன், எங்கள் அப்பாட்ட போகிறேன், எங்கள் அம்மாட்ட போகிறேன், அம்மாவுக்கு ரொம்ப வலிக்குது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறா. குக்கியும் வந்து அவளை பார்த்துட்டு அவனும் பயங்கரமாக அழுகுறான். இப்படி சொல்லாத, அப்பாவுக்கு வந்து அப்பா செத்து போயிடலாமான்னு தோணுது அப்படின்னோடனே அவள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜங்குக்கு பார்க்குறா. என்ன அப்பாட்ட போகிறேங்கிறீங்களா? அப்பாவும் வரேன், வா எல்லோரும் சேர்ந்து போயிடுவோம். எதுக்கு நம்ம 2 பேரும் இங்கே இருந்துட்டு? இப்போ 2 பேருமே போயிடுவோம். அப்பா நீ அம்மா கூட இரு. என்ன அம்மா கூட இரு? அப்பா நான் செத்து போகிறேன்னு சொல்லும்போது அப்பாவுக்கு எப்படிடே இருக்கும்?
அப்பா சாரிப்பா, விஷயம் அப்பா விட்டு போயிடாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விஷயம் டைட்டாக பிடிச்சிட்டு அழுகுறான். அப்பாவுக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும்டி. உங்கள் அப்பா இல்லாததே என்னால் இன்னும் இந்த செகண்ட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவன் கொடுத்த உயிரிடு நீ. எனக்கு எங்கள் அண்ணனே எனக்கு பொண்ணா பிறந்த மாதிரி இருக்கடி. நீ போய் சாகுறேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பயங்கரமாக அழுகுறான். அவளும் அழுகுறான். குக்கி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் சமாதானம்லாம் ஆகி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கலவரம் நடந்தப்போ ஜிமின் வந்து ஃபோன் பண்ணி இது எல்லாத்தையும் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டான். ஒரு விஷயம் விடாமல். உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு. ஃபைனுக்கு குழந்த இருக்கான். ஃபைனுக்கு ஜங்குக்கு பிறந்த குழந்தை. அவன் ஃபைனோட எக்ஸ்ன்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் ஏன்டா எல்லாத்தையும் மறைச்சிங்க? அது சரி, வீட்டுக்கு போகிறாங்களா? இங்கே இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு. நீங்கள் இதை ஜங்குக்கோட அம்மாட்டே சொல்லிடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்குக்கு அடி நடிக்கிறாங்க. நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? ஏன்டா இப்படி பண்ண? நீ முட்டாளாடா நீ. எல்லா விஷயத்தையும் நம்ம வாயை விட்டு சொன்னால் தான் ஜங்குக்கு எல்லாத்தையும் இப்படி தீர்க்க முடியும். இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கடா என்னடா பண்ணி வச்சுருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். எல்லோரும் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு ஜங்குக்கு செம்மையாக அடிக்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ அழுறா. விஷயம் வந்துட்டு அப்பாவை அடிக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு அழுறா. அவள் அப்பான்னு சொன்னோன்னே ஜங்குக்கு லைட்டாக சிரிக்கிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு சிரிக்கிறான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு விட்டு அப்பாவை யாரும் அடிக்க மாட்டாங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. குக்கியும் பார்த்துட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அப்போதுக்கப்புறம் தெரிஞ்சு எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லி உங்க 4 பேர்த்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் உங்களால் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா ஜங்குக்கிட்ட மட்டும் பேசவே முடியல. அதாவது புரியுது, அவனோட சுச்சுவேஷனும் புரியுது. அவன் சொல்லியிருந்தா இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருக்காதுன்னு தெரியுது. எல்லாம் உங்களுக்கும் புரியுது, ஜங்குக்கும் புரியுது எல்லாமே. பட் அவங்க 2 பேர்த்தாலையும் ஒருத்தர் ஃபேஸ் பண்ண முடியல. ஏன் 2 பேரும் இவ்வளோ ஈகோ பிடிச்சி கிடந்தோம்? ஒரு வார்த்தை ஏன் நம்ம 2 பேரும் லவ் பண்ணியிருக்கோம். 2 பேரும் லிட்டரலி லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனாலும் ஏன் நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணல? ஏன் அந்தளவுக்கு முட்டாளாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு அதுவே தான் மாற்றி தோணியிருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 6 மந்த் போகுது. குழந்தைங்க 2 பேரும் நல்லா விளையாடுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஜங்குக்கு வந்து பார்ப்பான். குக்கி மட்டும் அவ்வளோ சீக்கிரம் ஜங்குக்கு வந்து அப்பானே கூப்பிட மாட்டான். அவனுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு கோவம் இருக்கும். அதாவது தான் பிறந்தப்ப அப்பா வந்து அம்மா கூட பேசலை, அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணார்ல, அவனுக்கு எல்லாம் புரியுதுல. எல்லாம் புரியும் போது அவனுக்கு அப்பா மேலேயும் கோவம் வருது. அப்பா வந்து அன்றைக்கி சொல்லியிருந்தா அம்மா வந்து இப்படி பண்ணியிருக்காள், அம்மா எவ்வளோ நாள் அழுதுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த இருக்கும். பட் ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறான். வைன் கூட வந்துட்டு குக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். இங்கே வந்து விஷயம் வைன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். குக்கி வந்து விஷயம் அக்செப்ட் பண்ணிட்டான். அவனோட அக்காவாக அக்செப்ட் பண்ணிட்டான். விஷயம் வந்துட்டு தான் தம்பியாக வந்து குக்கி அக்செப்ட் பண்ணிட்டான். குக்கி அதை அப்படி வச்சுக்கோடா, இல்லைன்னா காலில் அடிபட்டுரும், காலை எப்படி மடக்கி வச்சுக்கோ சரியா? சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மடக்கி வச்சுக்கிட்டான். அக்காலாம் சொல்லாத, என்ன விஷயன்னு சொல்லு, நானும் கொட்டி பாப்பா தான்டா. சரி விஷி, சரி இப்படி வச்சுக்கோ, ஓகேவா? ஓகே சரி, அம்மா வர வரைக்கும் மட்டும் நம்ம விளையாடலாம், அப்புறம் அம்மா கூட விளையாடலாம். அக்கா இது கார் இப்படி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் விட்டுட்டு இருக்கா. ஜங் சைலண்டாக பார்த்துட்டு விஷி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் பார்க்குறான். இங்கே விஷயம் அப்பாட்ட வாயன் அடிச்சுட்டு அவள் குடுக்குடுன்னு அப்பாட்ட ஓடி வரா. இந்த சாக்லேட் தேங்க்யூப்பா அடிச்சுட்டு வேமா வந்துட்டு ஜங்கோட சீக்கில் கிஸ் பண்ணுறான். குக்கி அடிச்சுட்டு குக்கி நிமிந்து மட்டும் பார்க்குறான். இங்கே வா. அடிச்சுட்டு அவள் வரான். அப்பா மேலே கோவமா? இல்லை. அப்புறம் நான் அப்பானே கூப்பிட மாட்டேங்கிற? இல்லையே. என்ன இல்லை, அப்பா தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்குறான். வாயின் வந்து அங்கே தான் நின்றுட்டுருக்கான். வாயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஏன் எங்கள் அம்மாவை அப்படி விட்டீங்க? அம்மா பாவம் தானே. அப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாட்டையும் அப்பா நிறைய சாரி கேட்டுட்டேன். அப்பா உன்னால் மன்னிக்க முடியலையா அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பும் போது வயன் நிற்கிறான். வயன் அப்படியே பார்க்கும்போது வயன் வந்து அவன் கிட்ட வந்து முட்டி போடுறான். குக்கி அம்மா. அம்மாவுக்கு தெரியும் குக்கிக்கு எப்போதுமே பிரெயின் ரொம்ப அதிகம். என் செல்லக்குட்டி நிறைய விஷயத்த யோசிக்கும்னு எனக்கு தெரியும். அவன் அப்படியே சைலண்ட்டாக என்னை பார்த்துட்ருக்கான். தப்பு அம்மா மேலேயும் இருக்குது, அப்பா மேலேயும் இருக்குது. நீ அப்பாவுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கக்கூடாது. தண்டனை கொடுக்குறதா இருந்தால் அம்மாவுக்கும் தான் கொடுக்கணும். இல்லை அது குக்கி நீ நல்லா புரிஞ்சுக்கோவேன். வச்சுட்டு குக்கி வந்து பார்க்குறான். அப்பா வந்துட்டு தான் அண்ணனுக்காக அந்த விஷயத்த பண்ணார். ஆனால் அப்பா என்கிட்ட வந்து சொல்லலை, அப்பானால சொல்லவும் முடியல. அது அப்பா மேலே தப்பு. கரெக்டாக? அப்பா வந்து என்னை அப்படியே விட்டுட்டார். கரெக்ட்? ஆமாம். அம்மாவும் தப்பு தானே? இல்லை அம்மா தப்பு இல்லை, அம்மா தப்பு தான். அன்றைக்கி உங்கள் அப்பாவை பார்த்தப்ப அம்மா போய் உங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கணும்,
நீ ஏன் என்னை ஏமாத்துறேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன்னா அன்னைக்கு உங்கள் அப்பா நான் ஏமாத்தலடி அப்படின்னு சொல்லியிருந்தானா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்காது. அன்றைக்கி அவனை பார்த்தோன்னே எனக்கு கோவம், ஈகோ, இவன் நம்மளை இது பண்ணிட்டான், ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி நானாக என் மைண்டில் ஒரு அசெப்ஷன் பண்ணிட்டு அப்பாவை விட்டுட்டேன் பார்த்தியா, அதுதான் அம்மா பண்ண தப்பு. சொல்லலை அப்படிங்கிறது அப்பா தப்பு. போய் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கலாம், எனக்கு அந்த உரிமை இருந்துச்சு. கேட்காதது அம்மாவோட தப்பு. ஸோ 2 பேரும் தப்பு தான். ஒரு விஷயம் நடக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னா அது ஒருத்தரை மட்டும் ஃபுல்லாக எல்லாத்தையும் அவங்க ஒருத்தரை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது குக்கி. அம்மா அதை அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தரை மட்டும் என்றைக்குமே நீ மட்டும்தான் தப்புன்னு சொல்லக்கூடாது. தப்பு 2 பேரும் தான் பண்ணியிருப்போம். 2 பேரும் தான் அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒருத்தர் மட்டும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. அப்பா தப்புன்னா அம்மா தப்பு. நீ அப்பாவை அப்பான்னு கூப்பிடு. அப்புறம் ஏன் நீ இன்னும் அப்பாட்ட பேசலை? அம்மா நல்லா அப்பாட்ட பேச முடியல. அம்மாவுக்கு கில்ட்டாக இருக்குது, எனக்கு போய் நான் ஏன் கேட்கலன்னு. ஜங்குக்கு வந்து குக்கியை பார்த்துட்டு அப்பாவுக்கும் கில்ட்டாக இருக்குது. அன்றைக்கி நான் உங்கள் அம்மாட்ட அதை சொல்லியிருக்கணும்ல, சொல்லாமல் இந்த அப்பா தப்பு தானே. அப்பாவுக்கு அப்பா மேலே கோவம் இருக்குது, அப்பாவுக்கும் அதே சேம் கில்ட்டு தான். அதனால தான் என்னால் அவங்க அம்மாவை பார்த்து பேச முடியல. விஷி பார்த்துட்டு அதான் தெரியுதுல்ல 2 பேத்துக்கும் இவங்க தப்பு அவங்க தப்புன்னு. அப்போ 2 பேரும் வந்து சாரி கேளுங்க. சாரி கேட்டால் இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணணும்ல. அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்காதுல்ல. ஏன் 2 பேரும் அப்போ அதை பெருசு பண்ணுறீங்க? 2 பேரும் டக்குன்னு வந்து 2 விஷயம் பார்க்குறேன். குக்கி வந்துட்டு அதானே 2 பேரும் சாரி கேட்டால் எல்லாமே முடிஞ்சு போயிடல. சாரி கேளுங்க, 2 பேரும் பேசுங்க, நீங்கள் நார்மல் ஆகுங்க. அதுதானே அப்போ கரெக்ட். 2 பேத்துக்கு புரியுதுல்ல, நீ தான் தப்பு நான் தான் தப்புன்னு. விஷி பார்த்துட்டு அதான் பாருடா 2 பேத்துக்கு புரிஞ்சுட்டு இவ்வளோ பண்ணுறாங்க. 2 பேரும் இப்போ நீங்கள் 2 பேரும் சாரி கேட்டு நீங்கள் வந்து சமாதானம் ஆகிட்டிங்கன்னா குக்கி நீ வந்து அப்பாவா அப்பான்னு கூப்பிடணும், சரியா? சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு குக்கி வேறு ஓகே சொல்கிறான். ஒயின் அப்படியே பார்க்குறான் ஜங்கு கொண்டு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் முன்னாடி முட்டி போடுறான். 2 பேரும் ஒன்றா நின்று 2 பேத்தையும் பார்த்துட்ருக்கானுங்க. என்ன மன்னிச்சிரு ஜங்கு, நீ என்ன மன்னிச்சிரு. 2 பேரும் அப்படியே டைட்டாக ஒரு செகண்ட் ஹக் பண்ணுறாங்க. 2 பேர் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அன்றைக்கி 2 பேரும் ஒரு நாளில் முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்த இழுத்து 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 இவ்வளோ கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டே ஜங்குக்கு முடிச்சிருக்கலாம், அவனும் முடிக்கல. செகண்ட் ஒயனாச்சும் முடிச்சிருக்கலாம், அவ்வளோ முடிக்கல. 2 பேர் தான் நினைக்கும் போது அந்த ஒரு நாளில் அந்த ஒரு செகண்ட் கேட்டிருந்தோம்னா எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஏன் 2 பேர் இழுத்தோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜிமின் சொன்னது கரெக்ட். 2 பேர் சேர்ந்து 2 குழந்தைங்களை இது பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு 2 பேர் பயங்கரமாக விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் எல்லாம் ஒன்றா படுத்துருக்காங்க. குக்கி வந்து அவங்க அக்கா பக்கத்தில் தான் படுப்பேன்னு சொல்லிட்டு விஷயம் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். வயன் வந்து சைலண்ட்டாக படுத்திருக்கா. ஜங்குக்கு வந்து வயனை பார்க்குறான். வயன் வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் போய் அவள் தலை வச்சுட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறான். இந்த ஹக்கை ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணான். அவங்க லவ் பண்ணுறப்ப 2 பேரும் இப்படி தான் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுவாங்க. ஜங்குக்கு அதே டைட்டான ஹக்கை வயன்ட்ட கொடுத்துட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாரி கேட்டுக்கிறாங்க. வயன் வந்து ஜங்குக்கா பார்க்க ஜங்குக்கு வந்து வயனை லைட்டாக கிஸ் பண்ணுறான். வயனும் பேக் கிஸ் பண்ணுறான். தப்பு என் மேலே தான்டி, தப்பு என் மேலேயும் தான். போதும், நம்ம தண்டனை அனுபவிக்க கூட விட குழந்தைங்களுக்கு நிறைய தண்டனை கொடுத்துட்டோம் போல். அவங்களும் அந்த இதை மனசுக்குள்ளே வச்சிட்ருக்காங்க. இனி பேர் அது இல்லாமல் நம்ம அவங்களையும் ஒரு ஹாப்பி லைஃப் வாழ விடணும். நம்மளால அவங்க கஷ்டப்படக்கூடாது. அடிச்சுட்டு 2 பேரும் ஹெட்டை ஷேக் பண்ணிட்டீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஐயோ ஜங்குக்கா அதை அந்த சைஸில் அவனை கட் பண்ண சொன்னா. ஐயோ நான் கரெக்டாக தாண்டி கட் பண்ணிட்டு நீ ஏடி என்ன நொறின்னு குறை சொல்லிகிட்டே இருக்க. நீ எப்படியோ குறை சொல்லுவேன். இப்போ நான் உன்னை இப்போ சமைக்கும் போது ஹெல்ப் பண்ண சொன்னா. செண்டி கத்துறேன் ஜங்குக்கு இதை. ஜங்குக்கு டக்குன்னு போய் வயனை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜங்குக்கு நான் உன்னை குறை சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறட்டி ஜங்குக்கா அப்புறட்டி லவ் யூ. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஷ் ஆகுது. ஏன்னா பல வருஷம் கழிச்சு லவ் யூ சொல்கிறோம். நான் டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூ இன்னொரு சத்தம். 2 பேரும் பார்க்குறீங்க குக்கிய விஷயம் தான். அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. வயன் சிரிச்சிட்டு ஈக்குள்ளே வந்துங்களா அப்படிங்கும்போது 2 பேரும் ஓடி வந்து 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து சமைச்சிருப்பீங்க. அன்றைக்கி வந்து ஜங்குக்கு வந்து வீட்டில் இருக்க 4 பேர் சேர்ந்து ஒன்றா வெளியே போகிறது, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது, ஜங்கு கூட அம்மா வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி அன்றைக்கி டே அப்படியே போயிருக்கும். அப்படியே டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் ஒரு ஹாப்பி லைஃப்பில் இருக்கீங்க. நீங்கள் அப்பப்போ விஷயம் மட்டும் ரொம்ப நோட் பண்ணுவீங்க. அவள் வந்துட்டு நாங்கள் அப்பாட்ட போகிறேன் எங்கள் அம்மாட்ட போகிறேன்னு சொன்ன வார்த்தையில உங்களால் அதை வந்து மறக்கவே முடியல. ஜங்குக்கு வந்து அவள் அப்போல்லாம் பண்ண மாட்டாடி. அப்போ நம்ம தான் பேரண்ட்ஸ்னு அக்செப்ட் பண்ணிட்டா. அதனால் எனக்கு பயமாக இருக்குது. பயப்பட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்பப்போ நீங்கள் விஷயம் மட்டும் ரொம்ப நோட் பண்ணிட்டே இருப்பீங்க. அது குக்கியும் பார்ப்பான். அம்மா நீ ஏன் அக்காவை பார்த்துட்டே இருக்கான்?
ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் விட்டுருவீங்க. ஸோ அப்படியே அவங்க டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போகுது. உண்மையிலேயே அவங்க குழந்தை அவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு ஐயோ கடவுளே கொஞ்ச நேரம் 2 பேரும் சும்மா இருங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்குவாங்க. ஜங்குக்கு வந்து கிடைக்கிற கேப்ல அவங்க கிஸ் பண்ணுவான். அப்பா நீ ஏன்பா இப்படி பண்ணுற விஷயம் பார்த்துட்டு இப்படி கேட்கும். ஜங்கு பார்த்துட்டு சும்மா தானே கிஸ் பண்ணேன். ஐயோ நீ அம்மாவை கிஸ் பண்ணிட்டே இருக்க எனக்கு கண்ணு கூசுது. ஜங்கு அவளை தூக்கிட்டு எது கண்ணு கூசுதா நான் என் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தா இவளுக்கு கண்ணு கூசுதாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாக கிச்சு கிச்சு காட்டிட்டு இருக்கா. குக்கி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். உனக்கு என்னடா சிரிப்பு, அவள் சொன்னதை கிட்ட சிரிக்கவா செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சேர்த்து கிச்சு கிச்சு காட்டிட்டு இருக்கான். அக்கா சொன்ன கரெக்டு தான், நீ ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குப்பா, எனக்கே கண்ணு கூசுதுப்பா, அட பாவீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஜவுக்கு பார்த்துட்டு இப்போ நீ தொட்ட கொன்றுவேன். என்னடி குழந்தைங்க தான் தூங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜவுக்கு வந்து வயன் வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணாத 2 பேரும் கண்ணு கூசுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கலாய்க்கிறாங்க. ஜவுக்கு அதுக்குன்னு குழந்தைங்க முன்னாடி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஜவுக்கு நீ சும்மா இருந்துக்க. என்ன குழந்தைங்க தான் வேணான்ட்ட ஹக்கு கிஸ்ஸு கூட எல்லாம் தடுக்காதடி. தலைவருக்கு இன்னொரு பிள்ளை வேறு கேட்குதோ. அதர் குழந்தை பிறந்தா நல்லா தான் இருக்கும். 2 பேரும் பாருங்க ஜிமின் வீட்டுக்கு போனோன்னே குட்டி பாப்பா பார்த்தோன்னே செம்ம குஷியாயிடுறாங்க, குதிக்கிறாங்க குட்டி பாப்பான்னு. நம்ம வீட்லேயும் ஒரு குட்டி பாப்பா இருந்தால் இருக்கிற 2 பேர் போதும் சரியா. அவங்கள சமாளிக்கிறது எனக்கு பெரும்பாடாக இருக்குது. தலைகீழாக நிற்கிறாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்து ஒரு நிமிஷம் அடங்குதான்னு தெரியுமா உனக்கெல்லாம். நீ பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிடுற. எங்கள் வீட்டை அப்படியே ரன்னை கொடூரமாக்குறாங்க. லிப்ஸ்டிக் எடுத்து அன்றைக்கி உன் பொண்ணு பண்ண பாட்டை பார்த்தில்ல, இதில் இவன் கார் எடுத்து செவுத்துல ஓட்டுவானா, டம்முன்னு தலையில் போட்டுக்கிட்டான். இப்போ தலையில் வேற அடிபட்டுருச்சு. இப்படி பண்ணாதரான்னு சொன்னால் நீ எனக்கு குறை சொல்லாதா, அப்பா தான் எனக்கு குறை சொல்ல மாட்டாருன்னு சொல்கிறான். அவள் உன்கிட்ட வந்து அதே டைலாக் சொல்கிறான். 2 பேரும் லிட்டரலி என்னை பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்க. எனக்கு இன்னொரு பிள்ளை வேண்டாம், பிள்ளை தான் வேண்டாம், அது கூட வேண்டாம். சங்குக்கா வெளுத்துருவேன். ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும் வா போடும். பாப்பா இருந்துச்சுன்னா உடனே ரெஸ்ட் ரூம் வருவான். ஃபிட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாடி சங்குக்கு அப்படியே உடனே ரெஸ்ட் ரூம் கிட்டே போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் தான் வராங்க. அதுவும் கழுத்தா பாப்பா வந்து டோரை நாக் பண்ணியிருப்பான். எனக்கு ஐயோ அவன் டோரை நாக் பண்ணதுக்கப்புறம் சங்குக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஜங்கு இது என்னடி அசிங்கம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு பையனை அப்படியே பார்த்தா அவள் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க 2 பேரும் ஒன்றும் பண்ணல நீ ரெஸ்ட் ரூம் போ அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தள்ளுறாங்க. வாங்கி கொடுக்கணும் அப்படி போய் வெட்டில் படுத்துட்டா. ஜம்முக்கு பயங்கரமாக சிரிக்கிறான். வச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அம்மா தூங்க போயிட்டாங்களா. அம்மா தூங்க போயிட்டாங்க. நீ அம்மா கிட்ட வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் டக்குனு ஜங்குக்கு வந்து பார்த்துட்டே இருக்கா. வாயினா ஹக் பண்ணிட்டு தூங்குறா. அப்படி பாவி பிரிச்சாடி விட்றா அப்படி தான் இருக்குது ஜங்குக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக போக ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து விஷயம் வந்துட்டு அம்மா அப்பா இவங்க தான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேயே தான் இருக்கா. அவள் வந்து அன்றைக்கி அந்த ஒரு 1 வீக் பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்திருப்பா. அவளை அந்த கண்ட்ரோல் பண்ணுற டைம் தான் உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டான். இதுதான் ரியாலிட்டி, இவங்க தான் நம்ம அம்மா அப்பா அப்படிங்கிறத அவள் அக்செப்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. ஸ்டார்டிங் அந்த 1 வீக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானா. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் புரிஞ்சுக்கிட்டா. நீங்கள் வந்து நீங்கள் 2 பேரும் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா. அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. பட் அப்பாவாக இருந்து வளர்க்குறேன்னு தூக்கிட்டு வந்த ஜங்குக்கை கஷ்டப்படுத்துறதும் அவளுக்கு சுத்தமாக விருப்பமே இருந்திருக்காது. ஸோ அதனால் அவள் வந்து அப்பாவாக ஜங்குக்கே அக்செப்ட் பண்ணி உங்களையும் அம்மாவாகவே அக்செப்ட் பண்ணிட்டா. அவள் ஜங்குக்கிட்ட ஒரு நாள் கூட நான் ஜியானை பார்க்கணும், எனக்கு அப்பாவோட கலரை காட்டுங்கன்னு கேட்டது கிடையாது. சேம் டைம் லூனாவையும் பார்க்கணுன்னு அவள் கேட்டது கிடையாது. அவள் வந்துட்டு அதை கேட்டால் இவங்க 2 பேரும் ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு தெரியும். அதனால் கேட்காம இவங்க கூட பாட்டுக்கு அவள் லைஃபையும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர அவங்களுக்கு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இதே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் ஒரு சீனுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன், நான் மறந்து போயிட்டேன் பாருங்கள். அதில் இந்த சீனில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு சீன் இருந்திருக்குல்ல, மைண்ட் வந்துட்டு அந்த குழந்தை வந்து ஜங்குக்கு அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது அப்படியே காரை பற்றிட்டு அழுதுருப்பாள். அந்த சீன் நாங்கள் ஏன் வச்சேன்னா எனக்கு வந்து அந்த செகண்ட் தோணிருக்கும், இவன் வந்து தன்னை ஏமாற்றிட்டு போய் இன்னொரு பொண்ணு கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டான். அதுவும் என்னை லவ் பண்ணிட்டு இருந்தவளை அப்படியே கழட்டி விட்டுட்டு. ஆனால் என் குழந்தை அப்பா அப்பான்னு கூப்பிட வேண்டிய இடத்துல இன்னொரு குழந்தை இருக்குல்ல, இவன் என்னை ஏமாற்றிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் அந்த சீனில் அவள் காதை பொத்திட்டு பயங்கரமாக அந்த பெட்டில் படுத்தாலாம் ஆரம்பிச்சிருப்பான். அந்த சீன் வச்ச ஃபஸ்ட் ரீசன் அதுதான். ஸோ இந்த சீன் வந்து எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஸ்டோரி ஆல்ரெடி தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், அந்த இடத்துல வயன் ஏன் அப்படியே அழுதான்னு. பட் உங்களுக்கு தெரியணும்ல, ஸோ அதுக்காக தான் இந்த சீனை வந்து நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அப்டேட் தெரியும், ஓகேவா? ஸோ மறக்காமல் அப்டேட் பார்த்துருங்க. இந்த வீடியோ வந்து நான் இப்படி தான் யோசிச்சேன், கரெக்டாக அதே மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு ஹாப்பி எண்டிங் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங் தான், ஏன்னா ஹாப்பி எண்டிங் தான். ஆனால் நான் இந்த ஸ்டோரியில் ஒரே ஒரு விஷயம் நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ அதையும் நான் சொல்லாமல் போகிறேன் பாருங்க.
அதாவது ஒரு ஒரு விஷயம் நடக்குது நம்ம லைஃப்லனா, இப்போ உங்களுக்கும் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டைனா, டைரெக்டாக பேசி முடிச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு அவன் அப்படிதான்னு சொல்லிட்டு அவங்கள விடக்கூடாது. இது பாய் ஃப்ரெண்ட் இல்லை, யாருக்கா இருந்தாலும் அதுதான். இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்போசிட் பர்சன் மட்டும் தப்புன்னு என்றைக்குமே சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து உன் மேலே ஏதாச்சும் தப்பு இருக்கும். நீ வந்து பேசுகிறவன் அவன் மட்டும்தான் தப்பு, நான் தப்பு இல்லை அப்படிலாம் என்றைக்குமே சொல்லக்கூடாது. இதில் வந்துட்டு ஜங்குக்கு மட்டும் தப்புன்னு வைன் சொன்னதும் தப்பு தான். ஏன்னா ஜங்குக்கு வந்து அவனோட சுச்சுவேஷன்னா அவனோட ட்வின் இறந்து போயிட்டான். அவனோட லைஃப் அவன் டோட்டலாக கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அவனுக்கு இப்போ வந்து அந்த குழந்தைய பார்க்கணும், அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிற தாட்லாம் வந்திருக்கும். அது வந்துட்டு அவனுக்கு அப்படி வந்ததும் தப்பு தான். அவன் வந்து எப்படி பார்த்தா வைன்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி வந்து நடக்குது, இதை நான் பார்க்குறேன், நீங்கள் கூட நில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கணும், இல்லைன்னா நான் பார்க்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கணும். அது ஜங்குக்கோட தப்பு. தன்னோட லவ்வே அவள் தான், என் உலகமே அவள் தான் சொல்லிட்டு இருக்கேன். போய் அவகிட்ட சொல்லணுமா இல்லையா? ஸோ அது ஜங்குக்கோட தப்பு. வைன் வந்துட்டு அன்றைக்கி ஜங்குக்கை பார்த்தப்ப அவள் ஒரு செகண்ட் ஷர்ட்டை பிடிச்சி கேட்டிருக்கணும், என்னை ஏமாத்திட்டியான்னு. கேட்டேன்னா அந்த இடத்துல அந்த உண்மை வெளியே வந்திருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்காது. எதுவுமே வந்துட்டு நமக்கு எங்கே எதை கேட்கணும்னு தோணுதோ கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஜங்குக்கு ஃபோனை எடுக்கலை அப்படிங்கவும் வைன் வந்துட்டு அவன் ஆஃபீஸ்க்கு போயிருப்பாள். அன்றைக்கி போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு உங்கள் பையன் என்ன இப்படி பண்ணுறான் என்ன ஏதுன்னு கேட்டிருந்தா அவங்களும் அங்கே போயிருப்பாங்க. ஸோ அந்த சைடு அவங்க இன்னொரு முடிவாச்சும் எடுத்திருப்பாங்க. இப்படியாச்சும் ஒரு தீர்வு கிடச்சிருக்கும். அதாவது 2 பேருமே வந்துட்டு தீர்வை தேடவே இல்லை. அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி வைனும் அவளை அப்படியே விட்டுட்டு இந்த குழந்தைய பார்த்தே ஆகணும், தான் ட்வின்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்துகிட்டு போகிறதும் இவன் பண்ணதும் தப்பு, வைனும் தப்பு. என்றைக்குமே ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் நடக்குது அப்படின்னா 2 பேரும் ஒரு செகண்ட் பேசினா எல்லாமே க்ளோஸ். ஒரு சண்டை நடந்தாலும் அப்படி தான். ஒரு செகண்ட் 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா 2 பேரும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபைட் அங்கனையோட க்ளோஸ். என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் நடந்தாலும் சரி, இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்குள்ளேயே சண்டைனாலும் ஓகே, ஒரு செகண்ட் அவங்கள உட்கார வச்சு பேசிடுங்க. உங்களுக்கு அவங்க பண்ணுறது பிடிக்கலான்னு நீங்கள் பிடிக்கலான்னு சொல்லுங்கள். அப்போ அவங்க வந்து உங்கள் மேலே என்ன தப்பு, உங்ககிட்ட எதை மாற்றணும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயம் வந்தாலும் லைஃப்பில் அந்த ஒரு செகண்டில் எதாக இருந்தாலும் பேசி முடிவெடுங்க. எதையுமே லைஃப்பில் ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போகாதீங்க. எடுத்துகிட்டு போக கஷ்டம் நமக்கு தான், மனவருத்தம் நமக்கு மட்டும்தான். ஸோ அந்த கஷ்டத்தை என்றைக்குமே யாருமே வந்து கொடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்க பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோரி அதுக்காக ரெக்கார்ட் பண்ண ஸ்டோரி தான். அதாவது லைஃப்பில் இவ்வளோ பெரிய விஷயமா அவங்க கொண்டு வந்து இதை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணது இவங்க 2 பேரும் தான். 2 பேருமே ஒவ்வொரு செகண்ட் அன்றைக்கி போய் பேசியிருந்தாங்கன்னா எல்லாமே க்ளோஸ். ஸோ அதை 2 பேருமே பண்ணல. ஸோ இவ்வளோ தூரம் நடந்திருக்கும். தான் குழந்தை வந்துட்டு ஒரு குழந்தை அப்பா இல்லாமல் வளருது, ஒரு குழந்தை வந்துட்டு அம்மா இல்லாமல் வளருது. சேம் டைம் ஜங்குக்கு வந்து இதை சொல்லியிருந்தா குழந்தை வந்து வைன் வந்து ஒரு அம்மாவாக அந்த குழந்தை பிறந்து போய் அந்த குழந்தை கைக்கிட்ட இருந்திருப்பாள். சேம் டைம் வைன் வந்துட்டு இந்த விஷயத்தை அவன் சட்டை பிடிச்சி கேட்டிருந்தா அந்த குழந்தை பிறந்தப்ப ஜங்குக்கு அப்பாவாக கையை பிடிச்சி கூட இருந்திருப்பான். ஸோ இது எல்லாமே நடந்திருக்கும். பட் இவங்க பண்ண ஒரே விஷயத்தினால 2 பேரும் அழுதாங்க, வேதனைகள். ஜங்குக்கு வந்து வைனை ஒவ்வொரு நாளும் விட்டுட்டோம், அவளை அம்போன்னு விட்டுட்டோம்னு நினச்சி அவனும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிப்பான். பட் திருப்பி அவள் லைஃப்பில் போய் நான் விட்டுட்டு போயிட்டு திருப்பி போய் நிற்கிற அளவுக்கு அவனுக்கு தெம்பு இருந்திருக்காது, அதனால போயிருக்க மாட்டான். பட் 2 பேருமே ஒவ்வொரு செகண்ட் பேசியிருந்தா எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ இது 2 பேர் மேலேயும் தப்பு தான். எதாக இருந்தாலும் பேசி முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் தான் இது. ஸோ இதை பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கணும்னு நினச்சி எப்போ வந்து கொடுத்துட்ருக்கேன் பாருங்க. சரி, ஓகே, பாய், லவ் யூ.